அத்தியாயம் 1. முதலில் அந்த நீலக்கல் மோதிரம் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. பரம்பரையாக அது எங்கள் குடும்பத்திலேயே இருக்கிறது என்பது மட்டும் தெரியும். எனது தாத்தா திவான் பகதூர் ராஜரத்னம் பிள்ளைக்கு பிரிட்டிஷ் அரசு பரிசாக கொடுத்த மோதிரம் என்பதும் தெரியும். ஆனால் ஒன்று, அந்த மோதிரம் வந்த பிறகுதான் எங்கள் பரம்பரையே சுக்குநூறாக நொறுங்கி பங்காளிகள் மூளைக்கொருவராய் பிரிந்து போனார்களாம். எனவே அதை என் தாத்தா கழட்டி வைத்து விட்டாராம். சோமநாத பிள்ளை, சாருலதா 24 வயது மெழுகு பொம்மை. பிரம்மன் உலகம் பிறந்த நாளில் இருந்து கோடிக்கணக்கான பெண்களை படைத்து விட்டான். படைத்தபடியும் இருக்கிறான். ஆனால் சாருலதா போல ஒரு பெண்ணை அவனால் இனி படைக்க முடியுமா என்றால் நிச்சயம் கேள்விக்குறிதான். இதை அவளது அழகிற்காக மட்டும் சொல்லவில்லை, அறிவிற்காகவும் சேர்த்தே சொல்லலாம். தொழிலதிபர் ராஜசேகரனுக்கு ஒரு லேடி செக்ரட்டரி தேவை. அதற்காக அவரது ஏராளமான நிறுவனங்களில் ஒன்று ஆங்கில பத்திரிகை ஒன்றில் விளம்பரம் செய்திருந்தது. நல்ல ஆங்கில ஞானம், கூடவே கம்ப்யூட்டரில் மிகச்சிறந்த பயிற்சி, இத்தோடு உலக நாடுகள் பற்றிய தெளிவான அறிவும் முக்கியம் என்று அதில் இருந்ததுதான் ஆச்சரியம். முதலில் இந்த விளம்பரத்தை பார்த்தவர் சாருலதாவின் அப்பா விஸ்வநாதன் தான். பார்த்த உடனேயே அந்த பக்கத்தை கிழித்து போட்டு விட்டார். ஏனென்றால் அது சாருலதாவின் கண்களில் பட்டு தொலைந்தது. உடனேயே அவள் எழுதி போட்டு விடுவாள். இன்டர்வியூவிற்கு அழைக்கப்பட்டால் அதில் எத்தனை பேர் கலந்து கொண்டாலும் அவர்களை ஓரம் கட்டி முன்னால் போய் நிற்க அவளால் முடியும். விஸ்வநாதனுக்கு மகளை, அதுவும் ஒரே மகளை வேலைக்கு அனுப்புவதில் இஷ்டம் இல்லை. ஒரு அப்பாவின் கடமை மகளுக்கு ஒரு நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைப்பதுதான். சாருலதாவிற்கும் 24 வயதாகிறது. விஸ்வநாதனின் அக்காள் மகன் விவேக்கே அவன் கழுத்தில் தாலியை கட்ட தயாராக இருக்கிறான். இத்தனைக்கும் விவேக் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஜெனரல் மேனேஜராக இருக்கிறான். அவனது மாதச்சம்பளமே கிட்டத்தட்ட 80,000 ரூபாய். இப்படி ஒரு வரன், அதுவும் சொந்தத்தில் கிடைக்கும்போது கசக்குமா என்ன? ஆனால் சாருலதா எனக்கு திருமணம் இப்போது வேண்டாம் என்கிறாள். வாழ்வில் எதையாவது சாதிக்க வேண்டும். குறைந்தபட்சம் சுய சம்பாத்தியத்தில் ஒரு வீடாவது கட்ட வேண்டும். பிறகுதான் திருமணம் என்று லட்சிய பெண்ணாக இருக்கிறாள். விஸ்வநாதனுக்கோ அவள் ஒருவனுக்கு வாழ்க்கைப்பட்டு நல்ல குடும்ப பெண்ணாக திகழ்ந்தால் போதும் என்று தோன்றுகிறது. இதே கருத்துதான் விஸ்வநாதனின் மனைவி திலகத்துக்கும். எனவே அவர்கள் இருவரும் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க தயாராகிவிட்டனர். அதற்கு தோதாக சில நாட்கள் முன்பு விஸ்வநாதனின் அக்காள் ராஜம்மாளும் விவேக்கும் வீட்டிற்கு வந்திருந்தனர். வாடகை வீடுதான். அதை பார்த்த விவேக் பெரிதும் வருத்தப்பட்டான். என்ன மாமா, நீங்க இப்படி ஒரு வாடகை வீட்டில் இருந்துகிட்டு கஷ்டப்படுறீங்களே? நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் வெள்ளக்காரன் காலத்துல ராஜா மாதிரி வாழ்ந்தவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க வழி வந்த நீங்க ராஜா மாதிரி வேண்டாம், ஒரு மந்திரி அளவு கூட வாழ முடியலையே என்று பெருமூச்சு விட்டு அவரது இதயத்தை தொட்டான். மருமகனின் பேச்சு விஸ்வநாதனை உலுக்கிவிட்டது. பேசாம என் கூட வந்துருங்க, எனக்கு என் கம்பெனி பெரிய பங்களாவே கொடுத்துருக்கு, அங்க நீங்க ராஜா மாதிரி இருக்கலாம் என்று உரிமையோடு அழைத்தான். திலகமும் இந்த காலத்தில் இப்படி ஒரு பிள்ளையா என்று எண்ணி மாய்ந்து போனாள். பிறகுதான் பேச்சு சாருலதாவின் கல்யாணத்தில் போய் நின்றது. டேய் தம்பி, விவேக்குக்கும் எவ்வளவோ வரன்லாம் வருது. ஆனா இவன் அது எதையும் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். கட்டுனா உன் மக சாருவத்தான் கட்டுவானா. நானும் இவன் விருப்பத்துக்கு தடையல்ல. நமக்குள்ளேயும் சொந்தம் விட்டு போகாது பாரு, என்ன சொல்ற என்று ராஜம்மாளும் கேட்டாள். பழம் நழுவி பாலில் விழுகிறேன் என்கிறது. யாருக்காவது கசக்குமா என்ன? சரிக்கா, வர்ற ஒரு நல்ல நாள்ல நிச்சயதார்த்தம், அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம். ஆனா ஒண்ணு, உனக்கு என்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு நல்லாவே தெரியும். ஒரு 10-15 பவுன் நகை போட்டு சிம்பிளா தான் என்னால கல்யாணம் செஞ்சு தர முடியும் என்றார். டேய், அவ இனி என் மருமக, கல்யாண செலவு அவ்வளவும் என்னோடது. நீ சும்மா சொல்றத கேட்டு நடந்துக்கோ, அது போதும் என்று ராஜம்மாள் சொல்லவும் விஸ்வநாதன் அழுது விட்டார். அப்போது சாருலதா வீட்டில் இல்லை. எங்கடா என் மருமக? ஏதோ கம்ப்யூட்டர் பரீட்சைன்னு வெளியே போனா. இன்னும் என்ன படிப்பு பரீட்சை? என் பையனுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு வீட்டை பார்த்துக்கிட்டா போதும். ஆமா, எப்போ வருவா தெரியலையே. ஒரு வயசு பொண்ணை இப்படியா வளர்ப்ப? அக்கா, சாரு கொஞ்சம் ஃப்ரீ டைப், ஆனா நெருப்பு மாதிரி. அது சரி, உன் பொண்ணை விட்டு கொடுப்பியா நீ? நிச்சயதார்த்தம் போதாவது அடக்க ஒடுக்கமா வீட்டோட இருந்தா சரி என்று சற்று கராராக பேசிவிட்டு ராஜம்மாள் விவேக்குடன் கிளம்பி போனாள். இதனால் விஸ்வநாதன் சாருவின் விஷயமாகவே கனவு கண்டபடி இருக்கிறார். எங்கே மண்டபம் பிடிக்கலாம், எந்த சமையல்காரனை புக் பண்ணலாம், நாதஸ்வரக்காரர் யார், இதெல்லாம் தான் இப்போது அவர் கவலை. இந்த நேரத்தில் சாருவுக்கு பிடித்த மாதிரி விஷயங்கள் பத்திரிகை விளம்பரமாக வந்தால் பயமாகத்தானே இருக்கும். அந்த விளம்பரம் வந்த பக்கத்தை கிழித்து கண்ணில் படாதபடி குப்பை கூடையில் போட்டு
அதை மூடும்போது விதி வலியது என்பது போல டெலிபோன் அலறியது. பக்கத்து அறையில் படி இன்ட்ரெஸ்டாக ஒரு ஜெனரல் நாலேஜ் புக்கு படித்தபடி இருந்த சாருலதாவே வந்து ரிசீவரை எடுத்தாள். மறுபக்கம் அவளது தோழி ஜெயந்தி. சொல்லு ஜெயந்தி, என்ன விஷயம்? ஏய், உனக்கு ஒரு நல்ல சான்ஸு. பிசினஸ் மேக்னட் ராஜரத்னம் சார தெரியும் தானே? யாரு? நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் தலைவர் ராஜரத்னமா? அவரே தான். நம்ம காலேஜ் பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிட்டு எல்லாருக்கும் பட்டம் கொடுத்து கௌரவிச்சாரே. ஆமா, அவருக்கு என்ன? அவருக்கு ஒன்றும் இல்லை. அவருக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரி வேணுமா. பேப்பர்ல கூட விளம்பரம் வந்திருக்கான். மந்த்லி சேலரி ஸ்டார்டிங்கே கிட்டத்தட்ட 25,000 ரூபாய். வாவ், வாய பழக்காத. நீ ட்ரை பண்ணா நிச்சயம் உனக்கு கிடைச்சிரும். ஏன்னா அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல நீ தான் ஸ்டேஜை ஆர்கனைஸ் பண்ண. அவர் உன்னையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. போகும்போது ஸ்பெஷலா உங்ககிட்டையும் சொல்லிட்டு போனாரு. ஞாபகம் இருக்குல்ல? அதை எப்படி மறக்க முடியும்? பிரின்சிபாலே அதை பார்த்து பொறாமப்பட்டாரே. ஆமா, இப்ப அதெல்லாம் அந்த மேக்னெட்டுக்கு ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் இருக்கிறதால தான் அவர் மேக்னெட். இல்லைன்னா அவர் மேக்ஸ் தான். போய் ட்ரை பண்ணி பாரு. நீயும் தான் வேலை வேலைன்னு அலையிறியே. எங்கடி, நான் ஆசைப்பட்டாலும் இங்கே என் அப்பா அம்மா என்னை கல்யாணம் பண்ணி தள்ளி விடுறதுலே குறியா இருக்காங்க. அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம். அட்ரா சக்கைன்னானா? மாப்பிள்ளை யாரு? வேற யாரு? நான் பார்த்து பார்த்து சலிச்சு போன என் குண்டு அத்தையோட மகன் விவேக் தான். அத்தை மகனேவா? சரி, என்ன பண்ண போற? இன்னைக்கு அவனை பார்க்க போறேன். இப்போதைக்கு கல்யாணம் வேணாம். ஒரு 4-5 வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம்னு சொல்ல போறேன். அதுக்குள்ள என் அப்பா அம்மாவுக்கு நானே சம்பாரிச்சு ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுத்துருவேன். அப்புறம் பேங்க்ல அவங்க பேர்ல கொஞ்சம் பணத்தை டெபாசிட் பண்ணிட்டா அப்புறம் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இதுக்கு அந்த விவேக் சம்மதிக்கணுமே. சம்மதிச்சாதான் கல்யாணம். இல்லாட்டி சாரிடா விவேக், நீ வேற ஆளை பார்த்துக்கோன்னு ஓப்பனா சொல்லிடுவேன். தொலைபேசி வழியாக சாருலதா ஜெயந்தியிடம் சொல்வது வீடு முழுக்க கேட்டது. குறிப்பாக விஸ்வநாதன் அவளது அந்த திடமான பேச்சை கேட்டு கொஞ்சம் ஸ்தம்பிக்கவும் செய்தார். போனை வைத்துவிட்டு அவள் வரவும், ஏமா, உன் கல்யாணம் முக்கியமா இல்லை எங்களுக்கு ஃப்ளாட் முக்கியமா என்றுதான் ஆரம்பித்தார். ஏன்பா, கடைசி வரை இப்படி வாடகை வீட்டிலே இருந்துட தீர்மானிச்சிட்டீங்களா? அட என்னம்மா நீ? அதான் மருமக பிள்ளை எங்களையும் தங்களோட வந்து இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டார்ல. அவர் சொல்லலாம். ஆனா அது எவ்வளவு தூரம் சரியா வரும்னு நீங்க யோசிக்க வேணாமா? இதுல யோசிக்க என்னமா இருக்கு? மகளோடையும் மருமகனோடையும் பொண்ணை பெத்தவங்க இருக்கக்கூடாதா? தாராளமா இருக்கலாம், அதுல தப்பே இல்லை. ஆனா அது எவ்வளவு நாளைக்கு தாங்கும்னு யோசிக்கணும். அதுக்கு முந்தி விவேக் கிட்ட எனக்கு சில முரண்பாடுகள் இருக்கு. அதை நான் பேசி தீர்த்துக்கணும். அதுக்கு பிறகுதான் கல்யாணம். நான் குறிப்பிட்ட மாதிரி நான் கொஞ்சம் சம்பாதிச்சு என் காலில் நின்ன பிறகுதான் கல்யாணம். இதுக்கு விவேக் சம்மதிக்கணும். அவசரப்பட்டா ஐம் சாரிப்பா. சாருலதா தீர்மானமாக பேசிவிட்டு நகர்ந்து விட்டாள். கேட்டுக்கொண்டிருந்த திலகம் அடுப்படியில் இருந்து விஸ்வநாதனை நோக்கி வந்தாள். ஏங்க, இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண? பொண்ணை பெற்றிருந்தா அது நம்ம பேச்ச கேட்கும். நாம ஒரு அள்ளிராணி இல்ல பெற்றிருக்கோம். இருந்தாலும் அவ சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல. என்ன திலகம், நீயும் கட்சி மாறுற? இல்ல, உங்க அக்கா குடும்பத்தோட போய் கடைசி வர நானும் நீங்களும் மானத்தோட இருக்க முடியுமா? என்ன திலகம், உன் நாத்தனார் மேல உனக்கு ஆரம்ப காலத்துல இருந்த வருத்தம் இன்னும் போகலையா? அது எப்படி போகும்? உங்க அக்கா ஒரு பந்தா பேர்வழி. பையன் ஆசைக்காக இறங்கி வர்றதா சொல்றாங்க. எனக்கு என்னவோ. திலகம் சொல்லி முடிக்க முடியாமல் எச்சில் விழுங்கினாள். என்ன திலகம், ஒவ்வொரு குண்டா போடுற? இதுக்கு சாருலதா தேவலை போல இருக்கே. ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேங்க, நாம வாழ்ந்து கெட்டவங்க. சாரு திரும்ப மேல வரணும்னு ஆசைப்படுறா. அவ பொண்ணா பிறந்துட்டாலும் 4 ஆம்பளை பசங்களுக்கு சமம். அவ விருப்பப்படியே போயிடுவோம். நீ போய் உன் வேலையை பாரு. விவேக்கை விட ஒரு நல்ல வரன் நமக்கு கிடைக்காது. அவன் சம்பளம் எவ்வளவு தெரியும்ல? சரி, இனி உங்க இஷ்டம். திலகம் விலகினாள். விஸ்வநாதன் ஓடிச் சென்று தொலைபேசியை கையில் எடுத்தார். மறுமுனையில் விவேக்கை பிடித்தார். விவேக், மாமா பேசுறேன்ப்பா. ஹாய் மாமா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறதும் இல்லாததும் உன் கையில தான்ப்பா. என்ன மாமா விஷயம் சொல்லுங்க. இப்ப சாரு உன்னை பார்த்து பேச வந்துகிட்டு இருக்கா. அவளுக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லையா? அவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் என்னென்னவோ சொல்றா. நீ அவ பேச்ச கேட்டு வருத்தப்பட்டு தப்பா எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. அதான் ஃபோன் பண்ணேன். சாருவுக்கு இப்ப என்னை கட்டிக்கிறதுல என்ன மாமா பிரச்சனை? அவ எப்பவுமே ஊருக்கெல்லாம் ஒரு வழினா தனக்கு தனி வழின்னு போறவ. வேலைக்கு போய் அவ கையால நிறைய சம்பாதிச்சு ஒரு ஃப்ளாட் வாங்கின பிறகுதான் கல்யாணமா. உன்னை கட்டிக்கிறதுல அவளுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனா சில வருஷம் செல்லட்டும்ங்கிறா. என்ன மாமா இது பைத்தியக்காரத்தனம்? இந்த காலத்துல எல்லா பசங்களும் வேலைக்கு போற பொண்ணத்தான் கேட்பாங்க. நான் வீட்டை கவனிக்க ஆள் வேணும்னு ஆசைப்பட்டு கல்யாண செலவு கூட நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? நான் சொல்லலப்பா, என் மக சொல்றா. முடிஞ்சா நீயே அவளை கன்வின்ஸ் பண்ணு. சரி மாமா, நீங்க என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். மறுபக்கம் விவேக் முடித்து கொண்ட பின் விஸ்வநாதனும் போனை வைத்தார்.
லேசாக வியர்த்திருந்தது. துடைத்து கொண்டார். கொஞ்சம் கலக்கமாகவும் குழப்பமாகவும் இருந்தது. எதிரே சுவரில் அவரது அப்பா சோமநாத பிள்ளை, பக்கத்தில் தாத்தா வடுகநாத பிள்ளை, அதற்கும் பக்கத்தில் கொள்ளு தாத்தா ராஜரத்னம் பிள்ளை என்று வரிசையாக தெரிந்தார்கள். அதில் தாத்தா ராஜரத்னம் பிள்ளை கையை கட்டிக்கொண்டு போஸ் கொடுத்திருந்தார். அவரது கைவிரலில் அந்த நீலக்கல் மோதிரம். அது கண்ணில் பட்ட நொடி இந்த மோதிரம் வந்ததில் இருந்தே குடும்பம் விளங்காமல் போய்விட்டது. குறிப்பாக பிள்ளை குடும்பத்தில் ஆண்கள் யாரும் வெற்றிகரமாக வாழவே முடியவில்லை என்று குடும்பத்திற்குள் நிலவும் கருத்து ஞாபகத்திற்கு வந்தது. இன்று தன் வரையில் அது உண்மையாக இருப்பதை ஒரு வினாடி எண்ணி பார்த்தவர், இன்னமும் அந்த மோதிரம் வீட்டு பரணில்தான் ஒரு சாணி உருண்டைக்குள் வைத்து அதையும் ஒரு சம்பளத்துக்குள் போட்டு நன்றாக மூடி வைத்து விட்டது அவர் நினைவுக்கு வந்தது. தப்பி தவறி அதை வெளியே எடுத்துடாத என்று விஸ்வநாதனின் அம்மா சொன்னதும் ஞாபகம் வந்தது. இப்போது அவருக்குள் புதிதாக ஒரு கேள்வி. இந்த மோதிரம் வீட்டிலேயே இருப்பதால்தான் இப்படி ஒரு விஷயத்திலும் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லையோ? அத்தியாயம் 2. அந்த மோதிரத்தை கழற்றி வைப்பதற்கு யாருக்காவது கொடுக்கலாம், இல்லாவிட்டால் கோயில் உண்டியலில் போட்டுவிடலாம் என்று முடிவு செய்த போது என் தாத்தா விரலில், குறிப்பாக மோதிர விரலில் நகைச்சுத்தி வந்துவிட்டது. இதனால் மோதிரத்தை அசைக்கக்கூட முடியவில்லை. வைத்தியரும் நகைச்சுத்தியின் சீழும் விஷமும் உடல் முழுவதும் பரவிவிடாதபடி இந்த மோதிரம் தடுத்து கொண்டிருக்கிறது. எனவே இதனை கலற்ற வேண்டாம் என்று கூறவே மோதிரம் உண்டியலுக்கு போவது தள்ளி போனது. சோமநாத பிள்ளை. விஸ்வநாதன் நேராக திலகத்தை நோக்கித்தான் சென்றார். இந்த ஹைடெக் யுகத்திலும் திலகம் இட்லி மாவை கல் உரலில் ஆட்டி கொண்டிருந்தாள். கணவன் வரவும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு மாவை தள்ளத் தொடங்கினாள். திலகம், தெரியும் நீங்க என்கிட்ட தான் வருவீங்கன்னு. என்ன திலகம் நீ? ஆமா, நமக்கு மட்டும் ஏன் திலகம் நினைக்கிற எதுவும் நடக்கவே மாட்டேங்குது? நடக்கிறத நாம எப்பவுமே நினைக்க மாட்டேங்கிறோமோ என்னவோ? திலகம் மாவோடு கூடி பதிலையும் பளிச்சென்று தள்ளிவிட்டாள். ஆமா, அக்கா மவனுக்கு பெத்த மகளை கொடுக்க நினைக்கிறது ஒரு நடக்க முடியாத விஷயம் பாரு. நடக்கட்டும், அப்புறம் பேசலாம். அது நடக்கிற விஷயமா நடக்காத விஷயமான்னு. நீயும் ஏன் இப்படி பேசுற? உன் புத்தி தான் உன் மகளுக்கு எதுலையும் எகனைக்கு மொகன. அது நீங்க. எங்க வரையில எதுலையும் மானரோஷமும் மரியாதையும் தான் முக்கியம். சரி தாயி, அப்படியே இருக்கட்டும். இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதுக்குள்ள மறந்து போச்சே. இந்த மாதிரி நேரத்துல நீங்க என்ன சொல்வீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படியா? எங்க சொல்லு பாப்போம். எல்லா இடைஞ்சலுக்கும் காரணம் அந்த நீலக்கல் மோதிரமானு கேட்க போறீங்க, சரிதானே? பரவாயில்ல திலகம், கரெக்டா சொல்லிட்டியே. போங்க, போய் வேலையை பாருங்க. இன்னைக்கு பேப்பர்ல பாதி தான் படிச்சிருக்கீங்க, மீதி பக்கம் பாக்கி இருக்கு. போங்க. அது எனக்கு தெரியும். அந்த மோதிரத்தை தூக்கி எறிஞ்சிட்டா? இப்படி ஒரு தடவை கேட்டு தூக்கி போட போய் கையில அடிபட்டது மறந்து போச்சா? அது தற்செயலா இருக்கலாம்ல. ஒரு தடவை நடந்தாதான் தற்செயல். ஆனா அதை உங்க அப்பா தாத்தான்னு ஒரு கூட்டமே ஒழிச்சு கட்ட பார்த்தும் அது உங்களை விட்டு போகல. கடைசியா தான் சாணி உருண்டையில வச்சு ஒரு பித்தளை பாத்திரத்துல போட்டு தூக்கி ஒரு மூளையில வச்சாச்சுல. திரும்ப திரும்ப அதை பத்தி என்ன பேச்சு? எனக்கு என்னவோ அது இந்த வீட்டில் இருக்கிற வர நான் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காதுன்னு தோணுது. நான் அப்படி நினைக்கல. அது பாட்டு கிடக்குது. அது ஒரு கல்லு, அவ்வளவுதான். போங்க, போய் வேலையை பாருங்க. ஆமா, நான் போய் கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ண வேண்டி இருக்கு பாரு, பைத்தியக்காரி. பள்ளிக்கூட வாத்தியாரா இருந்து ரிட்டையர் ஆகிட்டா. சும்மா உட்காந்து தரையை தேய்க்கணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை. ஏழை பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுக்கலாம், அவங்க கொடுக்கறத வாங்கிக்கலாம். அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆரம்பிச்சிட்டியா? இனி நான் உங்ககிட்ட எதையும் பேசல தாயி, எதையும் பேசல. வரேன். விஸ்வநாதன் சுவரில் பட்ட பந்து போல திரும்பி நடந்தார். டை கட்டி டச் செய்து கொண்டு படு ஸ்மார்ட்டாக இருந்தான் விவேக். சட்டை முழுக்க சாண்டல்வுட் ஸ்ப்ரே வேறு. அடிக்கடி இன்டர்காமில் ரிசப்ஷனிஸ்ட் மேரியிடம் சாரு வந்துட்டாளா என்று கேட்டுக்கொண்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் அவள் எழுந்து அவன் அறைக்கு வந்து விட்டாள். என்ன மேரி, எங்க வந்த? அது யாரு சாரு? எதுக்கு இத்தனை தடவை அவங்கள பத்தி கேட்டீங்க? அதை நான் உன்கிட்ட எதுக்கு சொல்லணும்? இது என்ன கேள்வி? நான் இந்த ஆபீஸ் ஜிஎம், ஞாபகம் வச்சுக்கோ. அது ஏன் கூட கொஞ்சம் போது மட்டும் வசதியா உங்களுக்கு மறந்து போகுமா? மேரி, நீ அதிகமா பேசுற. நான் ஜோவியல் டைப். நான் உன்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகினதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இப்படியெல்லாம் பேசாத. போய் சீட்ல உட்காந்து வேலையை பாரு. முடியாது, நான் ஒன்றும் அட்வான்டேஜ் எடுத்துக்கல. நீங்க தான் என்கிட்ட எடுத்துக்கிட்டீங்க. உங்க பதவியை பயன்படுத்தி என் பெண்மை கிட்ட விளையாடினீங்க. மெல்ல பேசு. இந்த காலத்துல உன் வயசுலையும் என் வயசுலையும் இது ரொம்ப சகஜம். ஃபாரின் கண்ட்ரீஸ்ல டேட்டிங் போற மாதிரி. அப்ப நான் இனி உங்களுக்கு தேவையில்லை, அப்படித்தானே? ஏன் இப்படி நினைக்கிற? ஒரு மனுஷன் ஒரே ஹோட்டல்லையா சாப்பிடுமா? ஒவ்வொரு ஹோட்டல்ல ஒவ்வொரு விஷயம் ருசியா இருக்கும். சி, இது என்ன பேச்சு? ஒரு பெரிய பொறுப்புல இருந்துகிட்டு இவ்வளவு சீப்பா பேசுறீங்களே. நீங்க இவ்வளவு மோசமானவரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. மேரி,
நீ ரொம்ப பேசினா உன் வேலை போயிடும். நீ இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. வாயை மூடிக்கிட்டு போனா உனக்கு ப்ரொமோஷனோட சேலரி டிவிஷனும் கிடைக்கும். அவன் இறுதியாக பயன்படுத்திய அஸ்திரம் வேலை செய்தது. இமைகளில் தேங்கிவிட்ட கண்ணீரை சுண்டிவிட்டு கொண்டே, தப்பு ஏன் மேலேயும்தான் என்றபடியே அறையை விட்டு வெளியேறினாள். சில நொடிகள் அவள் வந்து போனதால் கொஞ்சம் கசகசவென்று இருந்தது விவேக்குக்கு. அப்புறம் சரியாகிவிட்டது. ஏசி ரிமோட்டை தேடி எடுத்து கூட்டிக் கொண்டான். மீண்டும் டிராயரை திறந்து ஸ்ப்ரே செய்து கொண்டான். அப்படி டிராயரை திறந்தபோது அந்த கவரும் கண்ணில் பட்டது. சில வினாடிகள் அதையே உற்று பார்த்தவன் முகம் படுவேகமாக மாறியது. படாரென்று டிராயரை மூடியவன் கைவிரல்களை சொடுக்கி வேகமாக உதறிக்கொள்ளத் தொடங்கினான். இடையிட்டது இன்டர்காம். எஸ், அந்த சாருலதா வந்திருக்காங்க. ஓ, அனுப்பி வை. பொண்ணு அழகா லட்சணமா இருக்கா. இவகிட்டையாவது உண்மையா பழகுங்க. மேரி, கத்தாதீங்க. நான் உங்க காதல விழுற மாதிரி மட்டும்தான் பேசியிருக்கேன். இன்டர்காம் ரிசீவரை வைத்தவன் நிமிர்ந்தான். எதிரில் கதவை திறந்து கொண்டு சாருலதா. ஹாய் அத்தான். வா சாரு, வெல்கம். அவளும் வந்து அமர்ந்தாள். அவனை, அந்த அறையை, வால்பேப்பர்களை, தன் மான்விழியை உருட்டி ஒரு பார்வை பார்த்து முடித்தாள். என்ன சாரு, எப்படி இருக்கு என் ரூம்? நல்லா இருக்கு. அம்மா, இந்த போஸ்டிங்கை இன்டர்வியூல பாஸ் பண்ணி வாங்கினீங்களா இல்ல இதுக்கும் ஏதாவது ஒரு விலை கொடுத்தீங்களா? அவள் கேள்வி அவனை ஒரு குத்து குத்தியது. என்ன சாரு, ஜிஎம் போஸ்ட்டுங்கிறது அனுபவம் அறிவுன்னு இரண்டுக்கும் மட்டுமே சொந்தமான ஒண்ணு. இதையெல்லாம் விலைக்கு வாங்க முடியாது. அப்ப சரி. அப்புறம் நான் சில விஷயமா பேசிட்டு போக வந்தேன். தெரியும் உனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. ஒரு 4-5 வருஷம் போகட்டும்னு நினைக்கிற, சரிதானே? என்ன, என் அப்பா ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரா? பின்ன என் மாமாவாச்சே, சும்மா இருப்பாரா? சரி, உங்க முடிவு என்ன? வித் பிளஷர். நீ உன் விருப்பப்படியே செயல்படலாம். உன்னோட விருப்பம் எனக்கு பிடிச்சிருக்கு. அம்மா தான் எனக்கு ஒரு கால்கட்டு போடணும்னு துடிச்சாங்க. சாருலதா விவேக்கின் பதிலால் வெகுவாக ஆச்சரியப்பட்டாள். சர்வசாதாரணமாக அவன் பதில் சொல்வதில் ஒரு நம்ப முடியாத தன்மை அவள் முகத்தில் பீரிட்டது. என்ன சாரு, நான் இப்படி ஓன் வழிக்கு வருவேன்னு எதிர்பார்க்கலையா? அவனும் கேட்டான். ஆமா விவேக், உங்களை முதல்ல நான் இப்படி ஒரு பொசிஷன்லயே நினைச்சு பார்க்கல. ஏன்னா காலேஜில் நீங்க ஒரு படு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். எப்பவும் கலாட்டா பண்ணிக்கிட்டு ஊர் சுத்துற டைப். இப்பவும் அப்படித்தான் இருப்பீங்கன்னு நினைச்சு வந்தேன். ஆனா உங்ககிட்ட ஏராளமான மாறுதல். அதை கேட்டு அவன் சிரித்தான். மிக அடக்கமான ஒரு அங்கீகார சிரிப்பு. எனிவே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, உங்க அம்மாவை எப்படி சமாளிப்பீங்க? ஏன், உன் அத்தைன்னு சொல்ல மாட்டியா? முதல்ல உங்களுக்கு அம்மா, அப்புறம்தானே எனக்கு அத்தை. டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன், சமாளிச்சுக்கிறேன். நீ போய் உன் லட்சிய பயணத்தை தொடங்கலாம். உனக்கு வேலை தரணும்னா நான் இங்க என் கம்பெனில கூட போட்டு தரேன். இல்ல, நான் தூரம் இருக்கிறது தான் நல்லது. எனிவே, தேங்க்யூ. நமக்குள்ள என்ன சாரு, அடிக்கடி வந்துட்டு போ. ஷியூர். அவள் எழுந்து அவனை நோக்கி சந்தோஷமாக கையை நீட்டி குலுக்கிவிட்டு திரும்பி நடந்தாள். அவனும் ஒரு பெருமூச்சுடன் அவள் போவதையே பார்த்தான். மனதுக்குள் விட்டு பிடிக்கணும், வேறு வழியில்லை என்று முணுமுணுத்து கொண்டான். அத்தியாயம் 3. என் தாத்தாவின் நகைச்சுத்தி சரியாகிவிட்டது. மோதிரத்தையும் கழட்டலாம், உண்டியலில் போட்டுவிடலாம் என்று முடிவு செய்து அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று அந்த மோதிரத்தை கழட்டி உண்டியலிலும் போட்டுவிட்டார். ஆனாலும் உண்டியலில் விழுந்த அந்த மோதிரம் திரும்பவும் என் தாத்தாவிடமே வந்து சேர்ந்ததுதான் வியப்பு. சோமநாத பிள்ளை. இன்டர்வியூவிற்கு ஏராளமானவர் வந்திருந்தனர். இன்டர்வியூ நடைபெறும் ஹாலே நிரம்பி வழிந்தது. சில பெண்கள் படு மாடர்ன் டிரெஸ்ஸில் வந்திருந்தனர். அவர்களின் அங்கங்களின் உள் அளவுகளை கண்ணாலேயே அளக்க முடிந்தது. ஒவ்வொருவராக அழைக்கப்பட்டு இன்டர்வியூ நடத்தப்பட்டு கொண்டிருந்தது. சராசரியாக ஒரு பெண்ணுக்கு 1/2 மணி நேரம் ஆனது. சாருலதா சிம்பிளாக காட்டன் சாரியில் வந்திருந்தாள். நெற்றியில் அவளது பக்திக்குரிய அரச மரத்தடி பிள்ளையாரின் விபூதியும் அனுமார் கோயில் செந்தூரமும் ஒரு கீற்று போல ஒட்டி கொண்டிருந்தன. ஒரு பெரிய தொழிலதிபருக்கு உதவியாளராக இருக்க வேண்டும் என்றால் என்னவெல்லாம் வேண்டும் என்பது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம் போலவே கருதப்பட்டது. அந்த தொழிலதிபரின் மனம் நோகக்கூடாது. அவர் நினைப்பதை முகத்தை வைத்து புரிந்து கொண்டு விட வேண்டும். அவரது ரகசியங்களை உயிரை விட மேலானதாக கருதி காக்க வேண்டும். 8 மணி நேரம் என்று வரையறை செய்து கொண்டு வேலை பார்க்க முடியாது. பல பெரிய மனிதர்கள், விஐபிக்கள் அவரை சந்திக்க வரலாம். அவர்களை வரவேற்று உபசரித்து தொழிலதிபரோடு நல்லவிதமாக சந்திப்புக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அவருக்கு வருகின்ற எல்லா கடிதங்களுக்கும் அதற்கு ஏற்ற ஒரு பதிலை போட்டே தீர வேண்டும். நன்கொடை கேட்டு வரும் பொது நிறுவனங்கள், அரசியல்வாதிகளிடம் இருந்து அவரை கவசம் போல காப்பாற்ற வேண்டும். இப்படி பல விஷயங்கள் அங்கே அலசப்பட்டு கொண்டிருந்தன. சாருலதா அதையெல்லாம் கடந்து யோசித்துக் கொண்டிருந்தாள். அவள் முறையும் வந்தது.
இன்டர்வியூ ஆபீசர் புதியவர். அவளை ஏற இறங்க பார்த்தார். அவளது நெற்றி விபூதி செந்தூரம் அவருக்கு ஆச்சரியம் அளித்தது. டெய்லி கோயிலுக்கு போற பழக்கமுண்டா? ஆமா சார், பிள்ளையார் கோயிலுக்கும் அனுமார் கோயிலுக்கும் போவேன். அப்ப மற்ற சாமிங்கெல்லாம் என் வீட்டுக்கு ரொம்ப தூரத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். அது சரி, வேலைக்கு வந்துட்டா கோயிலுக்கு போக முடியுமா? வேலை பார்க்குற இடமும் ஒரு கோயில்னு நான் நினைக்கிறதால எனக்கு இழப்பு வராது சார். ஐசி, வேலை பார்க்குற இடம் கோயில்னா எம்டி தான் கடவுளா? நாம அப்படி நினைக்கிறதுல தப்பில்லையே. இப்படியெல்லாம் சொன்னாதான் வேலை கிடைக்கும்னு யாராவது சொல்லி அனுப்புனாங்களா? சாரி சார், நான் சுய புத்தி உள்ளவ. அப்படியா? அப்ப இப்ப இருக்கிற காலம் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. வாட் டு யூ மீன்? இல்ல, இப்ப இருக்கிற ஹைடெக் யுகத்தை சொன்னேன். வேலை கிடைக்கிறதும் இப்ப குதிரை கொம்பு இல்லையா? அதனால இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க மேலும் சில விஷயங்களுக்கு ஒத்துழைக்கணுமே. முடியுமா? அது என்னன்னு சொல்லுங்க முதல்ல இப்படி புடவை கட்டிக்கிட்டு வர்றது எம்டிக்கு பிடிக்காது. அப்புறம் அவருக்கு உங்களை போல இளம் பெண்கள்னா ஒரு கிரேஸ். ஃபாரின் போகும்போது கூடவே கூட்டிகிட்டு போய் அவரோட ஒரே ரூம்ல நீங்க தங்கணும்னு எதிர்பார்ப்பாரு. எனக்கு ஆட்சேபனை இல்ல. நான் என் அப்பாவோட தங்க மாட்டேனா என்ன? அதான் இல்ல, இது அப்பா மாதிரி உறவு இல்ல, அப்பப்பா ரகம். அப்ப இந்த இன்டர்வியூ அந்த மாதிரி பொண்ணு யாருன்னு தேர்வு செய்யவா? நீங்க கேக்குற துணியை பார்த்தா உங்களுக்கு இதுல உடன்பாடு இல்ல, அப்படித்தானே? இது என்ன பேத்தல்? அனாவசியமா டென்ஷன் ஆகாதீங்க மேடம். நீங்க கோபப்பட்ட இந்த விஷயத்துக்கு சம்மதிச்ச பெண்கள் லிஸ்ட்டை எடுத்து போடட்டுமா? ஆபீசர் கேள்வியோடு சில ஃபைல்களை தூக்கி போட்டார். என்னால நம்ப முடியல, நான் வரேன். சாருலதா ஆவேசமாக எழுந்தாள். 1 மினிட். ஆபீசர் தடுத்தார். என்ன? ரொம்ப அழகா இருக்கீங்க, ரொம்ப கோபமும் இருக்கு. யூ ஆர் அப்பாயிண்டட். நான் கேட்ட அந்த விஷயம் நீங்க எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டெஸ்ட், தட்ஸ் ஆல். தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க பாஸ் ஒரு தங்கமான மனுஷர். இப்படி ஒரு கேவலமான டெஸ்ட் பண்ணி எதை தெரிஞ்சுக்கிட்டீங்க? உங்களுக்கே இது டூ மச்சா தெரியல? சாருலதாவிடம் கோபம் குறையவே இல்லை. கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கேளுங்க. இப்படி என்ன கேட்க சொன்னது என் பாஸோட சன், ஐ மீன் எங்க ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர் தான். வாட்? ஆமா, தன் அப்பாவோட நெருங்கி பழக போற பொண்ணு தப்பான புத்தி உள்ளவளா இருக்கக்கூடாதுங்கிறது அவரது எதிர்பார்ப்பு. அதுக்காக இப்படியா? 25,000 சம்பளம், ஒரு கிரேட் பர்சனோட எப்பவும் சேர்ந்தே இருக்கிற சந்தர்ப்பம்ங்கிறது சாதாரணமா என்ன? எனிவே, திஸ் இஸ் டூ மச். இருக்கலாம், ஆனா இந்த டூ மச் தான் சாருலதாங்கிற ஒரு நல்ல கேண்டிடேட்டை எங்களுக்கு தந்திருக்கு. ஆபீசர் மிடுக்காக சொன்னதில் ஒரு அர்த்தம் இருப்பதாகவே உணர்ந்தாள். என்ன சொல்றீங்க? டியூட்டில ஜாயின் பண்ண சம்மதமா? தலையை ஒரு மாதிரி சாய்வாக அசைத்து சரி என்றாள். அவ்வளவையும் பக்கத்து அறையில் கொஞ்சம் கர்ட்டனை விளக்கியபடியே பார்த்து கொண்டிருந்தான் அந்த ஆபீசர். குறிப்பிட்டிருந்த ஜேஎம்டியான தொழிலதிபர் ராஜரத்தினத்தின் பிள்ளை ராம்குமார் என்பவன். அத்தியாயம் 4. ஒரு நாள் இரவு திருடன் ஒருவன் எங்கள் தாத்தாவின் பங்களாவுக்குள் புகுந்து திருடி கொண்டு போய்விட்டான். போகிற போக்கில் முருகன் கோயில் உண்டியலையும் அவன் விட்டு வைக்கவில்லை. மறுநாளே என் தாத்தா போலீசில் புகார் செய்தார். ஒரு ஆச்சரியம் போல அவன் 2 தினங்களில் பிடிபட அவ்வளவு திருட்டு பொருட்களும் போலீசிடம் சிக்கின. என் தாத்தா ராவ் பகதூர் பட்டம் பெற்றவர், வெள்ளைக்காரர்களின் சிநேகிதர். எனவே போலீஸ்காரர்கள் அவ்வளவு திருட்டு சாமான்களையும் வீட்டிற்கே கொண்டு வந்து ஒப்படைத்து விட்டு சென்றனர். அதில் அந்த நீலக்கல் மோதிரமும் இருந்தது. தாத்தா இது எப்படி வந்தது என்று கேட்க, திருடனிடம் இருந்தது என்று கூறிய போலீஸ், இதை பிரிட்டிஷ் ராணி உங்களுக்கு பரிசாக உங்கள் விரலில் போட்டுவிட்டதைத்தான் நாங்கள் அறிவோமே என்றனர். அவர்களுக்கு தாத்தா உண்டியலில் போட்டது தெரியாது. சோமநாத பிள்ளை விஸ்வநாதன் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருந்தார். அவருக்கு மேல் திலகம். உள்ளே நுழைந்த சாருலதாவின் முகத்தில் மட்டும் ஒரே சந்தோஷ பரவசம். அப்பா அம்மாவின் முகவாட்டத்தை பார்த்தவள் உடனேயே புரிந்து கொண்டாள். அப்பா விவேக்கிடம் பேசியிருப்பார். அவன் நடந்ததை சொல்லியிருப்பான். இப்போதைக்கு கல்யாணம் இல்லை என்பது தெரிந்திருக்கும். அதுதான் விஸ்வநாதனை சோகநாதனாக்கிவிட்டது. எப்பேற்பட்ட சோகத்திற்கும் சில நாட்கள் தான் ஆயுள் என்பது சாருலதாவுக்கும் தெரியும். எனவே அதை பற்றி கவலையே இன்றி தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். அவளது அந்த அலட்சியமான போக்கு விஸ்வநாதனை மேலும் கிள்ளியது. பாத்தியா திலகம், இங்க நான் கவலைப்படுறத பார்த்தும் உன் பொண்ணுகிட்ட கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாதத? உடைந்த குரலில் கச்சேரியை ஆரம்பித்தார். சாருலதா அதை கேட்டு சிரித்தாள். சிரிக்காத சாரு, இங்க என் மனசு எவ்வளவு வருத்தப்படுது தெரியுமா? எதுக்குப்பா இப்ப வருத்தப்படுறீங்க? என்ன அவசியம்? வருத்தப்படாம நீ பாட்டும் போய் விவேக்க பார்த்து இப்ப கல்யாணம் வேணாம்னுட்ட. அவனும் உன்கிட்ட சரின்னுட்டான். ஆனா உன் அத்தை அதெல்லாம் முடியாது, அது இது காலாகாலத்துல நடக்கணும், இவ வேலைக்கு போகலன்னு யார் அழுகான்னு ஒரே ரகல தெரியுமா? விஸ்வநாதன் பேசியதில் இருந்து பிரச்சனை அத்தையிடம் என்பது அவளுக்கு புரிந்துவிட்டது. அதே சமயம் கோபமும் வந்தது. அப்பா,
கல்யாணம் பண்ணிக்க போறது நானும் விவேக்கும். நாங்க 2 பேருமே சரின்னு ஒத்துக்கிட்டு போகும்போது இதுல அத்தை எதுக்கு மூக்க நுழைக்கிறாங்க என்றாள். என்னம்மா கேள்வி இது? தன் மகன் விஷயத்த அவங்க தீர்மானம் செய்யறதுல என்ன தப்பு? அப்படின்னா வேற இடம் பார்த்து அவங்க விருப்பப்படி பண்ண சொல்லுங்க. என்னால முடியாது. நான் இன்னைக்கு இன்டர்வியூல செலக்ட் ஆகிட்டேன். 25,000 சம்பளம். எனி டைம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரலாம். வந்தா என் உலகமே வேற. இந்த தமிழ்நாட்டோட முதல் 10 தொழிலதிபர்கள்ல ஒருத்தருக்கு நான் பர்சனல் செக்ரட்டரி. அவர் மூலமா நான் சந்திக்க போற நபர்களும் விஐபிங்க தான். அவர் வெளிநாடு போனா நானும் போகணும். சுருக்கமா சொல்ல போனா அவர் அசைஞ்சா நானும் அசையணும். அவர் சிரிச்சா நானும் சிரிக்கணும். மொத்தத்துல பரபரப்பான சவாலான வாழ்க்கைக்கு நான் தயாராயிட்டேன். என்ன கல்யாணம்ங்கிற கூண்டுல தள்ளி பிள்ளை குட்டின்னு பெக்க விட்டு சராசரி மனுஷி ஆக்காதீங்க. வேணும்னா இப்பவே நான் அத்தைக்கு ஃபோன் பண்ணி ஐ எம் சாரி அத்தை, உங்க மகனுக்கு நல்ல பெரிய இடமா வேற இடம் பார்த்துக்கங்கன்னு நான் சொல்லிடவா? கேள்வியோடு வேகமாக தொலைபேசியை நோக்கி சென்றாள் சாருலதா. விஸ்வநாதன் பாய்ந்து சென்று கையை பிடித்து இழுத்தார். தடுமாறினார். வேண்டாம் தாயே, நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. நான் உன் அத்தைகிட்ட பேசிக்கிறேன் என்று அந்த நேரத்திற்கு அவளை தடுத்து சமாளித்து முடித்தார். பின் ஹேங்கரில் தொங்கியபடி இருந்த சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு சகோதரி ராஜத்தை சந்திக்க நேராகவே கிளம்பிவிட்டார். வாசலில் நின்று கொண்டிருந்தது அவரது ஸ்கூட்டர். பல நாட்களாக அவர் அதை எடுக்காததால் தூசு படிந்து கிடந்தது. அதை தன் தோள் துண்டால் அடித்து சுத்தம் செய்தவர் பல நிமிடம் செலவழித்து உதையோ உதை என்று உதைக்கவும் தான் வண்டி ஸ்டார்ட் ஆனது. ஏங்க, இதுக்காக உடனே போகணுமா? அப்புறம் போகலாமே என்று திலகம் கூட சொல்லி பார்த்தாள். அவர் கேட்பதாக இல்லை. ஸ்கூட்டர் கிளம்பி விட்டது. திலகம் மகளிடம் நெருங்கினாள். சாரு, நிஜமாலுமே உனக்கு வேலை கிடைச்சிடுச்சா? ஏமா, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? இல்ல, 25,000 சம்பளம்னு சொன்னியே, அவ்வளவுலாம் தருவாங்களா? அம்மா, நீ அப்பாவோட வாத்தியார் வேலையில வந்த சம்பளத்தை மனசுல வச்சுக்கிட்டு கேக்குற. உண்மையில இது ரொம்ப கம்மி சம்பளம். நீ பாரு, போக போக நான் எங்கே போறேன்னு. பயமா இருக்குமா? வயசு பொண்ணு நீ, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என்னால மத்தவங்களுக்கு எதுவும் ஆகாம இருந்தா சரி. அப்புறம் இந்த காதல் கத்திரிக்காய் சமாச்சாரம் எல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. பச்சையா சொல்ல போனா எனக்கு அந்த குண்டு அத்தையையும் பிடிக்கல, அவங்க மகனையும் பிடிக்கல. ஆனா விவேக் நான் நினைச்ச மாதிரி இப்ப இல்ல. அவங்கிட்ட நல்ல மெச்சூரிட்டி இருந்தாலும் அவன் என் மனசுக்குள்ள வரதுக்கு நாளாகும். ஒரு பக்கம் இந்த கல்யாணம் நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிற நானே, இன்னொரு பக்கம் உங்க அத்தை அவங்க பணத்திமிர நினைச்சு பயப்படத்தான் செய்யறேன். எது எப்படி நடந்தாலும் நீ நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். திலகம் சொல்லி முடிக்கும் போது கண் கலங்கி விட்டாள். கவலைப்படாதம்மா, நான் உன் பொண்ணு, ஒரு தப்பும் பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்ல, அந்த பணக்கார திமிர் பிடிச்ச அத்தைக்கு சம்பாதிச்சு பணத்தாலே பதில் சொல்வேன். மனுஷன் நினைச்சா முடியாததே இல்ல, தெரியுமா? சாருலதா தன்னம்பிக்கையுடன் பேசியதை ரசித்து கேட்ட திலகம் அவளது கைகளை இழுத்து பிடித்து கொண்டாள். உன் பேச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது. இந்த குடும்பத்துல பல தலைமுறையாகவே எல்லாமே விதிப்படிதான் நடந்துகிட்டு வருது. இந்த குடும்பத்துல பெண்கள் மட்டும் எப்படியோ நல்ல விதமா வாழ்க்கைப்பட்டு போய் நல்லா வந்துடுறாங்க. ஆனா ஆண்களால கொஞ்சம் கூட முன்னேற முடியல. உதாரணமா உன் அத்தைய சொல்லலாம். அவங்கள அவங்க புருஷன் காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. அவர் பெரிய பணக்காரரு. அதனால உங்க அத்தை இன்னைக்கு பணத்திமிரோட நடந்துக்கிறாங்க. ஆனா உங்க அப்பாவை பாரு, இந்த மாசம் மளிகை பாக்கிய கூட முழுசா கொடுக்க முடியல. கேட்டா உன் அப்பா எல்லாம் அந்த மோதிரத்தால அதை தூக்கி எறியணும்னு சொல்லுவாரு. இன்னைக்கு கூட அந்த நீலக்கல் மோதிரத்தை தான் சொன்னாரு. ஒரு மோதிரம் போய் இப்படியெல்லாம் பண்ணுமா என்ன? இதெல்லாம் எவ்வளவு முட்டாள்தனமான நம்பிக்கை. இவங்களுக்கெல்லாம் யார் சொல்றது? திலகம் தன் பேச்சில் பல சங்கதிகளை தொட்டவள் கடைசியாக நீலக்கல் மோதிரத்திடம்தான் வந்து நின்றாள். இதற்கு முன்பும் அந்த மோதிரம் பற்றி அவள் பேசி சாருலதாவும் கேட்டிருக்கிறாள். ஆனால் அப்போதெல்லாம் வராத ஒரு ஈர்ப்பு இப்போது சாருவுக்கு அதன் மேல் வந்தது. அம்மா, இப்ப அந்த மோதிரம் எங்க இருக்கு? ஏமா, நீ எதுக்கு இப்ப அதை பத்தி கேக்குற? நீ தானம்மா இப்ப என்கிட்ட அதை பத்தி பேசின. நான் இப்பவா பேசினேன்? எப்பவும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்ப அது எங்க? உள்ள பரன் மேல ஒரு கூடைக்குள்ள இருக்குது. அது தங்க மோதிரம் தானே? ஆமா, 1 சவரன் எடை, பட்டாணி சைஸுக்கு நடுவுல நீலக்கல்லு. நான் ஒரு தடவை அதை பார்த்திருக்கேன். அது என்ன பார்க்க முடியாத ஒன்னா? ஒரு அதிசயத்தை பார்த்த மாதிரி சொல்ற. என்னம்மா அப்படி சொல்லிட்ட? அதை ஈரச்சாணிக்குள்ள புதைச்சு அந்த சாணி உருண்டைய காய வச்சு அதையும் ஒரு பித்தளை சம்படத்துக்குள்ள போட்டு மூடி அந்த சம்படத்தை தான் பரன் மீது போட்டு வச்சிருக்கேன். ஒரு தங்க மோதிரத்துக்கு இந்த கதியா? அதை பெட்டியில வச்சிருக்காம இது என்ன கூத்து? அது சரி, உன் தாத்தா பாட்டி காலத்துல இருந்தே அதுதான் நிலை. அதான் ஏன்? அதை உன் கொள்ளு எள்ளு தாத்தாவுக்கு பிரிட்டிஷ் ராணி பரிசா கொடுத்தாங்களாம். அதாவது அவர் ராவ் பகதூரா ஆனப்போ ராணியே கையில போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடே அப்பா, இது எவ்வளவு பெரிய விஷயம். ரொம்ப புராதனமானது. நினைவு சின்னம்னு சொல்லி பொருட்காட்சியில வச்சா அதை பார்க்கவே ஒரு கூட்டம் வருமே.
அடி போடி, அது வந்ததுல இருந்துதான் ராஜா மாதிரி இருந்த இந்த குடும்பம் இழைச்சு துரும்பா போனதா எல்லாரும் நினைக்கிறாங்க. நீ போய் நினைவு சின்னம் அது இதுன்னு, இதெல்லாம் படு முட்டாள்தனமான எண்ணம். நாம ஒரு விஷயம் பேசும்போது சாப்பிட்ட பூச்சி செரிக்காம பள்ளி கத்துனா உடனே அதுக்கு நமக்கு சம்மதம் சொல்லுதுன்னு எடுத்துக்கிறதுல இருந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ள பூந்து கிடக்கு. இதையெல்லாம் நான் நம்ப தயாரா இல்ல. நானும் உன்ன மாதிரி தான் யோசிக்கிறேன். அது ஒரு நீலக்கல். அந்த மோதிரத்தை வித்தா இன்னைக்கெல்லாம் பல ஆயிரம் கிடைக்கும். அதெல்லாம் செய்யாம அதை இப்படியா சாணிக்குள்ள வச்சு போட்டு வைப்பாங்க? சரிம்மா, இந்த பேச்சை இதோட விடு. அந்த மோதிரம் இப்ப எங்க இருக்குன்னு சொன்ன? பரன் மேல. திலகம் சொல்ல சாருலதா அடுத்து பரன் நோக்கித்தான் நடந்தாள். ஒரு ஏணியை எடுத்து சரித்து வைத்து விறுவிறுவென்று அதன் மேல் ஏறியவள் அந்த சம்படத்தை தேடி எடுத்தாள். பரன் மேல் பழைய குப்பை கூலங்களுக்கு நடுவே பச்சை பூத்து அழுக்கேறி கிடந்தது சம்படம். கையில் தொட்டு தூக்கிய போது உள்ளே சாணி உருண்டை ஒரு கல் போல ஆடியது. அப்படியே எடுத்துக்கொண்டு கீழே இறங்கினாள். திலகம் இமை கொட்டாமல் பார்த்தபடி இருந்தாள். என்னம்மா நீங்க இப்படியா போட்டு வைப்பீங்க? இன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி சம்பளம் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கேள்வியோடு அதை திறக்க முயன்றாள். அது அவ்வளவு சுலபமானதாக இல்லை. பல்லை கடித்தபடி ஒருவாறு திறந்தாள். நகம் போய்விட்டது. படக்கென்ற சத்தத்துடன் சம்பட மூடி திறந்து கொள்ள உள்ளிருந்து சாணி உருண்டை தெரித்து கீழே விழுந்தது. விழுந்த வேகத்தில் சாணி உருண்டை நடுவில் வைக்கப்பட்டிருந்த அந்த நீலக்கல் மோதிரம் வீட்டு தாழ்வாரத்தில் உருண்டு போய் ஒரு இடத்தில் நின்றது. சாருலதா ஓடிச் சென்று கையில் எடுத்தாள். சாணிக்கு நடுவில் இருந்த போதிலும் கருத்து விடவில்லை. நீலக்கல் மட்டும் சாணி திப்பிகளால் மூடப்பட்டிருந்தது. தன் புடவை தலைப்பால் பளபளவென்று துடைத்தாள். அலாவுதீன் தன் மாயவிளக்கை இப்படித்தான் துடைத்தான். அதிலிருந்து பூதம் வந்தது. ஆனால் இதிலிருந்து அப்படி எதுவும் வரவில்லை. சாருலதாவிடம் மட்டும் சற்று கோபம் வந்தது. ஒரு ராணி கொடுத்த பிரசன்டேஷனை இப்படியா முட்டாள்தனமா வச்சிருப்பீங்க? அப்பாவோட அப்பா தாத்தாக்கெல்லாம் அறிவே இல்ல என்று தலையில் அடித்து கொண்டாள். திலகம் மொச்சைக்கொட்டை போல முழித்தபடி அதையே பார்த்து கொண்டிருந்தாள். என்னம்மா, இது என்ன பேயா பிசாசா? இங்க கிட்ட வந்து வாங்கி பாரு. உன் விரலுக்கு சரியா இருக்கான்னு பாரு. சாரு மோதிரத்தை நீட்ட அது அவள் துடைத்த துடைப்பில் பளபளவென்று மின்னியது. திலகம் கைகள் நடுங்க வாங்கி கொண்டாள். அந்த நொடி சற்று முன்பு சாரு கேலி செய்தது போலவே மோட்டு வலையில் பல்லி டொப் டொப் என்றது. திலகம் பயத்துடன் அண்ணாந்து பார்த்தாள். என்னம்மா, பள்ளி கத்தவும் பயமா இருக்கா? ஆமா சாரு, என்னதான் இதெல்லாம் முட்டாள்தனம்னு நினைச்சாலும் ஒரு இனம் புரியாத பயம் எனக்கு இல்லாம இல்ல. பயப்படாத. நீ சொன்ன மாதிரி இது ஒரு கல், ஒரு உலோகம், அவ்வளவுதான். இந்த உலகம் இந்த ரெண்டையும் கொஞ்சம் காஸ்ட்லியா நினைக்குது. ஏன்னா இந்த தங்கமும் கல்லும் அவ்வளவு சுலபமா கிடைக்கிறதில்ல. இதை எடுக்கவே பல ஆயிரம் செலவாகுது. அதனாலதான் இது காஸ்ட்லி. மற்றபடி இந்த மோதிரத்துக்கோ இதுல உள்ள கல்லுக்கோ உயிரோ உணர்வோ கிடையாது. இது ஒரு ஜடம், அவ்வளவுதான். இது நமக்கு தெரிஞ்சா போதும். இப்ப நான் இதை போட்டுக்க போறேன். எனக்கு என்ன ஆகுதுன்னு தான் பாத்துருவோமே. சாரு அலட்சியமாக சொல்லிக்கொண்டே மோதிரத்தை கைவிரலில் மாட்டிக்கொண்டாள். அவளுக்கென்றே அளந்தெடுத்து செய்த மாதிரி இருந்தது. திலகம் பிரமிப்போடு பார்த்து கொண்டே இருந்தாள். அத்தியாயம் 5. உண்டியில் போட்ட பிறகும் திரும்பி வந்த அந்த நீலக்கல் மோதிரம் என் தாத்தாவை மிகவும் பயமுறுத்தவே செய்தது. அதற்கு ஒரு தனி சக்தி இருப்பதால்தான் அது திரும்பி வந்ததாக நம்பியவர் அதை இந்த முறை வீட்டு கிணற்றுக்குள் தூக்கி போட்டுவிட்டார். தண்ணீரில் விழுந்த அது மூழ்கி மறைந்து போனதை ஒரு சிறுவயது பையனாக நான் கூட பார்த்தேன். ஏன் தாத்தா மோதிரத்தை கிணத்துல போடுறீங்க என்று கேட்டதற்கு, போடா போய் உன் வேலையை பாருடா என்று அதட்டலாக என்னை பார்த்து சத்தம் போட்டார். நான் போய்விட்டேன். ஆனால் அந்த நீலக்கல் மோதிரம் மறுபடியும் திரும்ப வந்ததுதான் அதிசயத்திலும் அதிசயம். சோமநாத பிள்ளை. அத்தை ராஜம் வானத்துக்கும் பூமிக்குமாக குதித்து கொண்டிருந்தாள். அருகே அசட்டு பிள்ளை போல முகத்தை வைத்துக்கொண்டு விவேக். அவ நமக்கு சரிப்பட்டு வரமாட்டாடா, நீ ஏன் அவளுக்காக இப்படி உருகிற? அது வந்துமா போதுண்டா. இங்க என்கிட்ட இவ்வளவு நெளியிற நீ அங்க அவகிட்ட ஏண்டா அவ விருப்பப்படியே சில வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச? அப்பதாமா அவ என்ன விரும்புவா. அதெல்லாம் இல்ல, நீ இப்பவே எனக்கு கழுத்தை நீட்டணும்னா போயிட்டு வான்னு சொல்லிடுவாமா. அப்போ அவ இல்லன்னா வேற ஒருத்தி நம்ம அந்தஸ்துக்கு கோடீஸ்வர இடத்துலயே சம்பந்தம் பார்க்க முடியுமே. ஆனா அவங்கெல்லாம் சாருவாக முடியாதுமா. சாருவோட அழகுக்கு இணையா இந்த உலகத்துல யாரையுமே சொல்ல முடியாதுமா. விட்டா ஏன் எதிரிலேயே அவளை வச்சு ஒரு கவிதை எழுதுவ போல இருக்கு. அம்மா ப்ளீஸ்மா, அங்க அவ எதுக்க நான் பெருந்தன்மையா விட்டு தந்தாலும் எனக்கு நீ இருக்கிற தைரியம்மா. உன்னை வச்சும் உன்னை சொல்லியும் அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிடுவேன். சரி, உன் மாமா வரட்டும். கடைசியா அவங்கிட்ட ஒரு அஸ்திரத்தை போட்டு பாக்கறேன். அதுக்கு அவ மசியலன்னா உனக்கு வேற இடம்தான். ராஜம் மகனுக்காக ஒரு மாதிரி தயாரானாள். கச்சிதமாக விஸ்வநாதனும் அந்த பங்களாவுக்குள் தன் ஸ்கூட்டரில் நுழைந்து கொண்டிருந்தார். பங்களா முகப்பில் ஒரு மாருதி எஸ்டி
ஒரு டாடா இண்டிகா, சற்று தள்ளி ஒரு சாண்ட்ரோ என்று எல்லா ரகத்திலும் கார்கள் நின்று கொண்டிருந்தன. பங்களாவுக்கு முன்னால் ராட்சசத்தனமாக ஒரு தோட்டம். அதில் போகன் வில்லாவும் கல்யாண முருங்கையும் செழித்து வளர்ந்திருந்தன. தோட்டக்காரன் ஒருவன் ஒரு பக்கம் டியூப் வைத்து தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்தான். விஸ்வநாதனுக்கு அதையெல்லாம் பார்க்க மிக ஏக்கமாக இருந்தது. ஸ்கூட்டர் போட்ட சத்தம் உள்வரை கேட்க விவேக்கும் அவரை பணிவாக வரவேற்க ஆசைப்பட்ட மாதிரி வெளியே வந்தான். வாங்க மாமா, வாங்க. மாப்பிள்ள, வார்த்தையில சொன்னா ஆச்சா? அதான் சாரு சில வருஷத்துக்கு கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டாளே என்று முனகிக்கொண்டே அவரோடு உள்ளே சென்றான். பெரிய ஹாலில் 1000 கிலோ பஞ்சை அடித்து செய்த சோஃபாக்கள். பார்க்க பார்க்க விஸ்வநாதனுக்கு ஐயோ என்றானது. ஹாலில் சோஃபா ஒன்றில் நட்ட நடுவில் ராஜம் அமர்ந்து கொண்டிருந்தாள். விஸ்வநாதன் வருவது தெரிந்தும் தெரியாதவள் போல புடவை முந்தியில் மடிப்பை சரி செய்வதும் இழுத்து விடுவதுமாக இருந்தாள். அக்கா, விஸ்வநாதன் அழைப்போடு எதிரில் உட்கார்ந்தார். என்ன அப்படி கூப்பிடாத, உன்னை என் தம்பின்னு சொல்லவே வெக்கமா இருக்கு. என்னக்கா நீ, எதுக்கு இவ்வளவு கோபம்? பின்ன என்னடா, நீ பெத்த பொண்ணு உன் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறா. இப்ப என்ன சமாதானம் சொல்ல வந்திருக்க? நான் சமாதானம் சொல்லவெல்லாம் வரல, எல்லாம் என் தலையெழுத்து. இப்ப என்னக்கா, கொஞ்ச நாள் கழிச்சுதான் இந்த கல்யாணம் நடந்துட்டு போகட்டுமே. ஏண்டா, சமாதானம் சொல்ல வரலன்னு உன் பொண்ணு விருப்பப்படி நடந்துக்கலாம்ங்கிறியே, உனக்கு எவ்வளவு தைரியம்? நான் என்னக்கா பண்ண? உன் பிள்ளையும் சரின்னு சொல்லிட்டான். அப்படி சொல்லலன்னா உன் பொண்ணு ஒரேடியா மறுத்துடுவா. அதனாலதான் சம்மதிச்சேன்னு சொல்றான். இதுக்கு நீ என்ன சொல்ற? நான் எதுவும் சொல்லல, நீயே சொல்லு. என் மகளுக்கு கல்யாணம் ஆகி அவ நல்லா இருந்தா எனக்கு போதும். நான் இப்ப என்ன செய்யட்டும்? எனக்கு இப்ப ஹார்ட் அட்டாக், என் உயிர் எப்ப வேணா போயிடும்னு டாக்டர் சொல்றாரு. ஐயோ அக்கா, என்னக்கா சொல்ற? பைத்தியக்காரா, அப்படின்னு நான் ஒரு நாடகம் போடுறேன். சாகிறதுக்குள்ள என் மகன் கல்யாணத்தை பார்த்துடணுங்கிறது என் விருப்பம். இப்போ உன் பொண்ணு சம்மதிச்சுதானே தீரணும். என்னக்கா நீ டிவி சீரியல்ல வர்ற கேரக்டர் மாதிரி பேசுறியே? நீ தப்பா சொல்ற. என்ன மாதிரி கேரக்டர்களை பார்த்து தான் டிவி சீரியல் பண்றாங்க. ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆனா சரி. அம்மா, அருமையான ஐடியா, நிச்சயம் ஒர்க் அவுட் ஆகும். என்ன நீ ஒரு 4-5 நாள் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கணும். எல்லாம் என் தலையெழுத்துடா, தலையெழுத்து. இந்த தடவை மட்டும் என் விருப்பப்படி நடக்கலன்னு வையி, அந்த சாருலதாவை தலை முழுகிட்டு நான் சொல்ற ஹேமலதாவுக்கோ இல்ல சொர்ணலதாவுக்கோ நீ தாலி கட்டுற. நிச்சயமாமா. ஆனா சாரு அவ்வளவு மோசமானவ கிடையாதுமா. அவ சம்மதிப்பா, நிச்சயம் சம்மதிப்பா. விவேக் உணர்ச்சி வசப்பட்டான். ஆனால் அவன் நினைத்த மாதிரி நடக்குமா என்பது மட்டும் போக போக தெரியுமோ? வீட்டிற்குள் நுழைந்த விஸ்வநாதனின் முகம் பேயறைந்தது போல இருந்தது. திலகம் கவனித்து விட்டு கேட்டாள். ஏங்க, என்ன நடந்தது? உங்க அக்கா என்ன சொன்னாங்க? எங்க அக்கா ஆஸ்பத்திரியில இருக்காங்க. ஆஸ்பத்திரிலையா? என்னங்க அவங்களுக்கு? ஹார்ட் அட்டாக். விஸ்வநாதன் நன்றாகவே நடித்தார். என்னது, ஹார்ட் அட்டாக்கா? ஆமா, அக்கா இப்ப இன்டென்சிவ் கேர்ல தான் இருக்காங்க. ஐயோ, எப்படிங்க? எப்படின்னா, ஹார்ட் அட்டாக் எப்போ வரும் எப்படி வரும்னு யாராவது முன்னாலேயே சொல்ல முடியுமா? முண்டோ, திடீர்னு வர்றதுக்கு பேர் தானே ஹார்ட் அட்டாக். சரி, இப்ப எந்த ஆஸ்பத்திரியில இருக்காங்க? பக்கத்துல இருக்கிற மங்களம் ஹாஸ்பிட்டல்ல தான். விஸ்வநாதன் சுரத்தில்லாமல் பதில் கூறினார். திலகம் உடனேயே ராஜத்தை பார்ப்பதற்கு புறப்பட்டு விட்டாள். மௌனமாக கேட்டபடி இருந்த சாருலதாவும் வேறு வழியில்லாமல் அம்மாவுடன் கிளம்பினாள். விஸ்வநாதன், நீங்க முன்ன போங்க, நான் பின்னால வரேன் என்று இருவரையும் சாதுரியமாக தள்ளிவிட்டு உடனேயே விவேக்கிற்கு போன் செய்தார். மாப்ள, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிட்டேன். என் பொண்டாட்டியும் சாருவும் ஆஸ்பத்திரி கிளம்பிட்டாங்க. ரைட் மாமா, மிச்சத்தை நான் இங்கே பாத்துக்கிறேன். விவேக் படு உற்சாகமான குரலில் சொன்னான். விஸ்வநாதனும் உடை மாற்றிக்கொண்டு புறப்பட தயாரானார். அப்போதுதான் அந்த சம்படம் கண்ணில் பட்டது. தரையில் ஒரு மூலையில் சாணி உருண்டைத்தூள் குவிக்கப்பட்டிருந்தது. கொஞ்சம் பகீர் என்றது. அவருக்கு சாருதான் மோதிர விஷயத்தில் ஏதோ செய்திருக்கிறாள் என்பது தெரிந்துவிட்டது. ஆட்டோ தடதடவென்று ஓடியபடி இருந்தது. ரோடுகளும் மகா மோசம். ஒரு பெரிய சைஸ் பல்லாங்குழி பலகை போல இருந்தது சாலை. உள்ளே படபடப்போடு இருந்த திலகம் நிஜமாலுமே கலக்கத்துடன் சாருலதாவை பார்த்தாள். என்னம்மா, எனக்கு பயமா இருக்குடி. ஹார்ட் அட்டாக்குக்கு பயப்படுறியா? நீ ஒண்ணுமா? ஒரு காலத்துல மந்திரிகளுக்கு மட்டுமே வந்தது இது. இப்பதான் பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் வருது. அதை நினைச்சு சந்தோஷப்படு. சாரு, இது விளையாடுற நேரம் இல்ல. நான் உன் அத்தைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சேன்னு நினைச்சு வருத்தப்படல. பின்ன? அவள் பார்வை சாருவின் மோதிர விரல் மீது சென்றது. என்ன இதை பாக்குற? இத கையில போட்டு 1/4 மணி நேரம் ஆகல, அதுக்குள்ள ஒரு கெட்ட செய்தி. உனக்கே ஒரு மாதிரி இல்ல? என்னம்மா, நீயும் இந்த மோதிரத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டியா? இல்ல, நடக்கிறத வச்சு பார்த்தா அப்படி தோணுதுன்னு சொல்ல வந்தேன். திலகம் மிடறு விழுங்கினாள். சாருலதாவுக்கு சிரிப்பு தான் வந்தது. பேசாம வாமா, இத ஒரு ஜடம்னு சொல்லிட்டு இதோட போய் அத்தைக்கு வந்த ஹார்ட் அட்டாக்க கம்பேர் பண்றியே. ஐயோ ஐயோ என்று தலையில் அடித்து கொண்டாள். ஆட்டோ உருண்டபடியே இருந்தது.
மங்களம் ஹாஸ்பிட்டல் வாசலிலேயே குட்டி போட்ட பூனை போல நடந்தபடி இருந்தான் விவேக். உள்ளே மூக்கில் ஆக்சிஜன் சிலிண்டர் பைப்போடு ராஜம். விஸ்வநாதனும் பின்னாலேயே கொஞ்சம் இடைவெளி விட்டு ஸ்கூட்டரில் வந்தபடி இருக்க ஆட்டோ கச்சிதமாக உள் நுழைந்து நின்றது. ஆட்டோவில் இருந்து இறங்கியவர்களை விவேக் ஓடி வந்து சோகமாய் முகத்தை வைத்துக்கொண்டு வரவேற்றான். வாங்கத்த, வாச்சாரு என்று அழைத்தபடியே முன்னால் நடக்க அவர்களும் தொடர்ந்தனர். உள்ளே ராஜம் கட்டிலில் கிடந்தாள். கண்கள் மூடியபடி இருக்க மூக்குத்துவாரத்தில் ஆக்சிஜன் டியூப். திலகத்துக்கு அதை பார்க்கவுமே நெஞ்சை அடைக்கிற மாதிரி இருந்தது. நல்லா தான் இருந்தாங்க. டைனிங் டேபிளில் எனக்கு சாப்பாடு போடும்போது என் கல்யாண விஷயமா கேட்டாங்க. அப்போ நான் சாருலதா வந்து பேசிட்டு போன விஷயத்த சொன்னேன். அவ்வளவுதான். சில வருஷம் போகட்டுமேன்னு சாரு சொன்னதை அம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. சாரு என்னை வெறுத்து பிரச்சனையை சமாளிக்கத்தான் அப்படி சொல்றதான்னு நினைச்சிட்டாங்க. அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்திலேயே நெஞ்சு வலி வந்துருச்சு. குப்புன்னு வேர்த்து கொட்டவும் ஹார்ட் அட்டாக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. உடனே ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டேன். விவேக் கச்சிதமாக சொல்ல வேண்டியதை சொல்லி முடித்தான். சாருலதாவுக்கு குழப்பமாய் இருந்தது, வருத்தமாகவும் இருந்தது. தான் தவறு செய்துவிட்டோமோ என்று தோன்றியது போல உணர்ந்தவள் மிக இறுக்கமாக இருந்தாள். அந்த சூழலை மேலும் இறுக்கமாக்குவது போல படு சீரியஸாக டாக்டர் ஒருவர் உள்ளே நுழைந்தார். என்ன இது, பேஷண்ட்டை சுத்தி இவ்வளவு பேர்? முதல்ல எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க. இது இன்டென்சிவ் கேரா இல்ல காயலாங்கடையா என்று ஒரு கத்து கத்தவும் எல்லோரும் நகர்ந்தனர். ராஜா மட்டும் படுக்கையில் தனித்து விடப்பட்டாள். அருகில் விவேக்கை கூட டாக்டர் அனுமதிக்கவில்லை. அவன் மிக மோசமாக முகத்தை வைத்துக்கொண்டு வெளியே வந்தான். கச்சிதமாக விஸ்வநாதனும் ஸ்கூட்டரை நிறுத்திவிட்டு வரவும் மேட்டரில் டாப் கியர் விழ ஆரம்பித்தது. விவேக், அக்காவுக்கு இப்ப எப்படி இருக்கு? தெரியல மாமா, டாக்டர் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. மை காட், மைல்ட் அட்டாக்கா இல்ல சிவியரா? சிவியருங்கிற மாதிரி தான் தெரியுது. விவேக் அழுவது போல பாவனைக்கு மாறினான். விஸ்வநாதனை அது பதற வைத்தது. பாத்தியா சாரு, ஓ முடிவு அத்தையை எவ்வளவு தூரம் பாதிச்சிருக்கு பாத்தியா என்று தடாலடியாக அவளை நோக்கி பாய்ந்தார் விச்சு. அதை ஒப்புக்கொள்ளவும் முடியவில்லை, மறுக்கவும் முடியவில்லை. மௌனமாகவே இருந்தாள். இடையில் டாக்டரிடம் இருந்து அழைப்பு வந்தது. இங்கே யார் விஸ்வநாதன்? நான் தான் டாக்டர். கமான் குவிக், பேஷண்ட் உங்ககிட்ட ஏதோ பேச விரும்புறாங்க. சாருலதாங்கிறது யாரு? என் டாக்டர் தான் டாக்டர். கமான், 2 பேரும் வாங்க. இருவரும் டாக்டரை தொடர்ந்து உள்ளே சென்றனர். ராஜம் கண் திறந்திருந்தாள். அதில் ஒரு அசாத்திய சோர்வு. கண் இமைகள் மேல் கிளிசரினை தடவி ஒருவித எண்ணெய் பசையை தோற்றுவித்திருந்தனர். விச்சா, ராஜம் தன் தம்பி விஸ்வநாதனை அப்படித்தான் அழைப்பாள். விஸ்வநாதனும் நெருங்கினார். அக்கா, நான் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. ஐயோ அக்கா, அப்படியெல்லாம் சொல்லாதக்கா. வேற வழி எங்க என் மருமக? இதோ இதோ இங்கே என் பக்கத்துல நிக்கிறா பாரு. சாரு, அத்தை இப்படி வா. இங்கேதான் அத்தை இருக்கேன். உனக்கு என் மகனை பிடிக்கலையா? அது அது அப்படியெல்லாம் இல்லை அத்தை. பரவாயில்ல, தைரியமா சொல்லு. ஏன்னா நான் இன்னும் எவ்வளவு நாள் எத்தனை மணி நேரம் இருப்பேன்னு தெரியாது. அதுக்குள்ள அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து முடிவு செஞ்சு அவனை மாப்பிள்ளை கோலத்துல பார்த்துட்டு கண்ணை மூட விரும்புறேன். அக்கா, நீ கவலைப்படாதக்கா. சாருவே நிச்சயம் விவேக்க கல்யாணம் செஞ்சுப்பா. நீ பேசாதரா, அவ பேசட்டும். சாரு, எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு. அத்தை, அது கடல் மாதிரி சொத்து இருக்கு. நீ எதுக்கு வேலைக்கு போகணும்? சொந்தமா தொழில் செய்யலாமே. அத்தை, அது சாரு, இது ஆர்கியூ பண்ற நேரம் இல்ல. அக்கா கிட்ட இப்பவே கல்யாணத்துக்கு ரெடின்னு சொல்லு. அப்பா, என்ன அப்பா? எவ்வளவு ஆசை இருந்திருந்தா அக்காவுக்கு இப்படி ஆகியிருக்கும். சரிப்பா, இனி உங்க இஷ்டம் பட்டென்று சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியில் வந்தான். நேராக திலகம் அருகே போனவள், அம்மா நான் கிளம்புறேன், நீ இருந்து பார்த்துட்டு வா என்று விறுவிறுவென்று கிளம்பிவிட்டாள். கவனித்துக்கொண்டே இருந்த விவேக் அப்பாடா என்று மூச்சு விட்டான். அத்தியாயம் 6. கிணற்றில் போட்ட பிறகும் அந்த மோதிரம் திரும்ப வந்ததை என்னால் இப்போதும் எண்ணி பார்க்கவே வியப்பாக உள்ளது. கிணற்றில் நீரின் சுத்தத்திற்காக மீன்கள் விட்டிருந்தோம். அவை பெருகவும் அவ்வப்போது அவற்றை பிடித்து சமைப்பது வீட்டு சமையல்காரன் வழக்கம். அதிலும் வெள்ளைக்காரர்கள் யாராவது வரும்போது மீன் வறுவல் அவர்களுக்கு மிக பிடிக்கும் என்பதால் அதை சமைப்போம். அப்படி சமைப்பதற்காக பிடிக்கப்பட்ட மீன் ஒன்றை கத்தியால் அறுத்தபோது உள்ளிருந்து வெளிப்பட்டது அந்த நீலக்கல் மோதிரம். சமையல்காரனும், ஐயா உங்க நீலக்கல் மோதிரங்க என்று ஒரு தட்டில் வைத்து எடுத்து வந்து என் தாத்தாவிடம் தந்தான். தாத்தா ஆடி போய்விட்டார். சோமநாத பிள்ளை. இயற்கையாக அமைந்த இயற்கையின் செயற்கையில்லாத அழகிய வெளி. எதிரில் தாவி தாவி வந்து கரைந்து அமுங்கும் அலைகள். கரை ஏற முடியாது, ஏறவே முடியாது என்பது தெரிந்தும் இந்த அலைகளின் விடாமுயற்சியை நினைக்கும் போது யாருக்கும் வியப்பாகத்தான் இருக்கும். சாருலதாவும் அப்படி நினைத்து பார்த்து கொண்டுதான் உட்கார்ந்திருந்தாள்.
அவளுக்கு எல்லாமே கை நழுவி போய்விட்டது போல இருந்தது. குறிப்பாக தொழிலதிபர் ராஜரத்னத்தின் பர்சனல் செக்ரட்டரியாக இந்த உலகையே ஒரு சுற்று சுற்றி வரப்போவதெல்லாம் வெறும் கனவாகிவிட்ட மாதிரி தோன்றியது. இந்த மண்ணில் பெண்களின் வாழ்க்கையே இப்படித்தான் இருக்கிறது. அவர்கள் ஆண்களின் இச்சைகளை தீர்ப்பதற்காக மட்டுமே படைக்கப்பட்டவர்கள். அடுத்து பிள்ளை பெற்று போட வேண்டும், அதை வளர்க்க வேண்டும். இருக்கவே இருக்கிறது சமையல் கட்டு, அதில் அடைந்து கொண்டு விதவிதமாக சமைக்க வேண்டும். அவள் இதற்கு மட்டும்தான் லாயக்கு. மற்ற விஷயங்களில் அவள் கவனம் செலுத்தினால் அதை முளையிலேயே கிள்ளி எறியத்தான் எத்தனை எத்தனை வழிவகைகள். சாருலதா அழுவதை கேவலமாக எண்ணுபவள். இருந்தும் அன்றைய அவளது நிலை அவளது கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. கையை கட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தாள். அலைகள் கால்வரை வந்து தொட்டுவிட்டு சென்றன. நண்டு கூட்டமும் நின்று ஒரு பார்வை பார்த்தது. அப்போது அவள் பார்வை தற்செயலாக அந்த நீலக்கல் மோதிரம் மேல் சென்றது. அதை அணிய போய்த்தான் தன் விருப்பம் ஈடேறாமல் போகப் போகிறதோ? முதல் தடவையாக ஒரு சராசரி பெண் போல கேட்டுக்கொண்டாள். அதையே உற்று பார்த்தாள். பிறகு சச்ச, இப்படியா முட்டாள்தனமாகவெல்லாம் யோசிப்பது என்கிற மாதிரி மனதையும் மாற்றிக்கொண்ட போது, சோசியம் பார்க்கலையோ சோசியம் என்றது ஒரு குரல். ஒரு கம்பளத்து ஜோசியக்கார பெண் கையில் ஒரு கருப்பு குச்சியுடன், இடுப்பில் ஒரு சிறு கூடையுடன் அவள் அருகில் வந்து நின்றாள். இருவருடைய பார்வைகளும் முட்டிக்கொண்டன. அவள் நெற்றியில் 1 ரூபாய் சைஸுக்கு பொட்டு. தாயி, சோசியம் பார்க்கறியா? இல்ல, எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது, நீ போகலாம். அப்படியெல்லாம் அவசரப்பட்டு சொல்லாத ஆத்தா. உன் மனசுல இருக்கிற ஒரு 3 விஷயத்த நான் சொல்றேன், அது சரியா இருந்தா சோசியம் பாரு. வேணாம், தயவு செஞ்சு போங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல உண்மையே இருந்தாலும் இதையெல்லாம் நான் பார்க்க விரும்பல. நம்ம நாட்டுல தான் இப்படியெல்லாம். அப்படியெல்லாம் பேசாத ஆத்தா. இப்ப கூட ஒரு வெள்ளைக்கார மனுஷனுக்கு சோசியம் பார்த்தேன். நான் சொன்னதை கேட்டு அசந்து போன அவன் இந்த நாட்டுல இந்த மாதிரி என்ன என்ன அதிசயம்லாம் இருக்குன்னு கேட்டு 500 ரூபாய் பரிசா கொடுத்தான். என்ன ஒரு போட்டோ படம் கூட எடுத்து அப்பவே போட்டோவையும் கொடுத்தான் பாரு. அவள் ஒரு போலராய்ட் போட்டோவின் பிரதியை சாருலதா முன் காட்டினாள். அதில் அவளுடன் படம் எடுத்த வெள்ளைக்காரரின் மனைவி. நீ பாவந்தாயி, குழம்பி போயிருக்க. எப்பவும் இல்லாதபடி நிலகுலைஞ்சு போய் கிடக்க. உன் கழுத்துல வேகமா தாலி ஏற ஒரு கூட்டம் முயற்சி செய்யுது, சரிதானே? அவள் அப்பட்டமாக கேட்டதில் சாருலதாவுக்குள் ஒரு திடுக்கு உணர்வு. அவளை கூர்மையாக பார்த்தாள். கவலைப்படாத, நீ விரும்பினபடிதான் எல்லாம் நடக்கும். நீ பெரிய ராணியாக போற. அதுக்கான நேரம் உனக்கு ஆரம்பமாயிடுச்சு. நானா ராணியாவா? ஆமா, ஒரு பரம்பரை சொத்து ஒன்று இன்னைக்கு தான் உனக்கு கிடைச்சது. அதுதான் இனி உனக்கு காவல். அது இனி உனக்கு எல்லா வழியும் காட்டும். அவள் பரம்பரை சொத்து என்றதும் சட்டென்று கைவிரல் மோதிரத்தை பார்த்தாள். இதான், இந்த மோதிரம் தான் எனக்கு இன்னைக்கு கிடைச்சது. ஒரு விதத்துல இது புராதனமானதுதான். வெள்ளக்கார தோரை என் தாத்தாவுக்கு போட்ட நீலக்கல் மோதிரம். அப்ப இதுதான் உனக்கு எல்லாம். நீ வேணா பாரு. நீ இனி தொட்டதெல்லாம் துளங்கும், பட்டதெல்லாம் விளங்கும். இப்படி ஐஸ் வச்சாவெல்லாம் நான் மயங்க மாட்டேன். இது ஐஸ் இல்ல, இதுதான் உன் தலையெழுத்து. நான் அதை படிக்க தெரிஞ்சவ. இப்படி படிக்கிற கூட்டம் தான் எங்க கூட்டம். எங்களுக்கு இதை தவிர வேற எதுவும் தெரியாது. போதுமா, நிறுத்து. தலையெழுத்து கால் எழுத்துன்னுக்கிட்டு. தலை என்ன ஸ்லேட் போர்டா இல்ல பேப்பர் போர்டா? அதுல ஏதாவது எழுதி வைக்க? இந்த தலையெழுத்துன்னு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு சொன்னவங்கள நிக்க வச்சு சுடணும். இப்படி அவசரப்பட்டு யோசிக்காம பேசுற ஒன்னதான் சுடணும். நான் யோசிக்காம பேசுறேனா? ஆமா தாயி, தலையெழுத்துனா நீ எழுதுற அதே எழுத்துன்னு அர்த்தம் இல்ல. உன் மனசுக்குள்ள அடியில படிஞ்சு கிடக்குற சத்தம். சத்தத்தை விளங்க வைக்கத்தான் எழுத்து கண்டுபிடிச்சாங்க. மனசுல இருக்கிறத எழுதி காட்டத்தானே முடியும். உன் பேச்சு கொஞ்சம் புதுசா இருக்கே. மனசு எழுத்துன்னு புத்திசாலித்தனமா பேசுறியே. இது ரொம்ப சாதாரண விஷயம். இதையெல்லாம் புத்திசாலித்தனம்னு சொன்னா உன்னை நான் என்னன்னு நினைக்க? அந்த ஜோசியக்காரி சாருலதாவை ஒருவாறு வாரினாள். சாருவுக்கும் கொஞ்சம் தலையில் குட்டு விழுந்த மாதிரி தான் இருந்தது. முடிவா நீ என்னதான் சொல்ல வர? நடந்தது, நடக்கிறது, நடக்க போறதுங்கிற அவ்வளவும் உன் மண்டைக்குள்ள இருக்கு. அதைத்தான் நான் தலையெழுத்துங்கிறேன். சரி, விஷயத்துக்கு வா. கிட்டத்தட்ட என் பிரச்சனைய நீ சரியா சொல்லிட்ட. அப்படியே நான் இனி மகாராணின்னு பாரு. அங்கதான் எனக்கு உதைக்குது. எதுவும் உதைக்காது தாயி. எதுவும் நடக்கிறதுக்கு முந்தி பெருசாதான் தெரியும். நடந்துட்ட பிறகு அது ஒண்ணுமே இல்லாம போயிடும். சரி, நடக்கட்டும். நடந்த பிறகு உன்னை கவனிக்கிறேன். நீ இப்ப கிளம்பு. நான் போறேன் தாயி. நீயே ஒரு நாள் என்னை தேடி வருவ. அப்ப வட்டியும் முதலமா வச்சுக்கிறேன். அந்த மோதிரத்தை மட்டும் கழட்டாத. நீ கழட்டாதங்கிற, ஆனா எங்க வீடே இதை பார்த்து பயப்படுது. இது வந்ததுல இருந்துதான் எங்க குடும்பம் ஒன்னும் இல்லாம போச்சான். அதுதான் இல்ல, இந்த நீலக்கல் ஒரு நீதிபதி மாதிரி நல்லவங்களுக்கு நல்லதையும் கெட்டவங்களுக்கு அவங்களுக்கு ஏத்த தண்டனையையும் தர்ற ஒரு கல் இது. இது சனியோட கல்லு. சனிக்கு நீதி நியாயம்னா தான் பிடிக்கும். ரொம்ப மந்தமா நடக்கிறவன் சனி. ஆனா ஆழமா எதையும் செய்யறவன்.
உன் குடும்பத்துல உன் தாத்தாக்கள் அவங்களுக்கே தெரியாம தப்பு பண்ணி இருந்திருப்பாங்க. அதனால இது தண்டிச்சிருக்கும். அதே சமயம் இது தேடி வந்ததால இது ஓடி போகாது. அப்படின்னா இதை நீங்க தூக்கி எறிஞ்சாலும் உங்ககிட்டயே திரும்ப வந்துடும். என்ன வளர்ற? இப்ப நான் இதை இந்த கடல்ல தூக்கி போட்டா இது திரும்பி வந்துருமா? என் பேச்ச கேட்டு தூக்கி போடுறவளா நீ? நான் சொன்னதை நீ சரியா விளங்கிக்கல தாயி. உன் வீட்டுல பெரியவங்க கிட்ட கேளு. அவங்க சொல்லுவாங்க இது உங்க பாட்டன் பூட்டன் ஆசீர்வாதம். இதை கழட்டாம போட்டிருந்து நடக்கிறத கவனி. இது உன் கையில இருக்கும்போது நீ நினைக்கிறது தான் நடக்கும். இது இல்லாதப்ப அப்படியே தலைகீழா மாறும். வேணும்னா சோதிச்சு பாரு. இதுக்குத்தான் நான் உங்ககிட்ட முதல்ல பேச மாட்டேன்னு சொன்னேன். கிட்டத்தட்ட விட்டலாச்சாரியா படத்து மாய மோதிரம் ரேஞ்சுக்கு இந்த மோதிரத்துக்கு நீ பில்டப் கொடுக்கற. இது காஸ்ட்லியான ஒரு பொருள். அதுக்கு மேல இதை நான் மதிக்க தயாரா இல்ல. தாயி, இது கல்லுதான். கோயில்ல சாமி கூட கல்லுதான். கல்லுன்னா அதுக்கு உசுர் கிடையாது. ஜடம்னு நினைச்சுக்கிட்டு இப்படி பேசுற. ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. உன் உடம்பும் என் உடம்பும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கிழடு தட்டி ஒண்ணும் இல்லாம போயிடும். ஆனா இது அப்படியே இருக்கும். கல்லு மண்ணுன்னு மனுஷன் கேவலமா நினைக்கிற எல்லாமே ரொம்ப ரொம்ப மேலானது. உண்மையில ரொம்ப சாதாரணமானது இந்த உடம்பு தான். அவளது பிரசங்கம் சாருலதாவை எழுந்திருக்க வைத்தது. ஒரு முறை முறைத்துவிட்டு நடந்தாள். போ போ தாயி, சும்மா விளையாட்டுக்கு நான் சொன்னபடி நடந்து பாரு, அப்ப புரிஞ்சிடும் என்று போகிறவளை பார்த்து சொன்னாள். விளையாட்டுக்கு இல்ல, சீரியஸாவே சொல்றேன். எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. ஆனா அது ஒரு 4 நாள்ல நடக்கிற நிலையில இருக்கு. அதை தடுக்க முடியுமா? கல்லுதான் கையில இருக்குல்ல. கல்லை பார்த்து இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தைரியமா உன் விருப்பப்படி நடந்துக்க பாரு, அப்ப தெரியும். அவள் சொன்னதை கேட்டு ஒரு சிரிப்பு சிரித்தவள் திரும்பவும் ஆஸ்பத்திரி நோக்கி கிளம்பினாள். அத்தை உடல்நிலையில் முன்னேற்றம் தெரிந்தால் மெல்ல சிகப்பு கொடி காட்டி பார்க்கலாம் என்கிற எண்ணத்தோடு. அத்தியாயம் 7. கோயில் உண்டியலில் போட்டு திரும்பி வந்தது. கிணற்றில் போட்டும் திரும்பி வந்தது. இதனால் அதன் பின்னால் ஒரு பெரிய சக்தி இருப்பதாக கருதிய என் தாத்தா அதன் பொருட்டு ஒரு மலையாளத்து நம்பூதிரியிடம் பிரசன்னம் பார்க்க விரும்பினார். அந்த நம்பூதிரியும் பிரசன்னம் பார்த்ததில் அந்த நீலக்கல் மோதிரம் சனீஸ்வர அம்சம் என்றார். 7 தலைமுறை காலத்துக்கு எங்கள் குடும்பத்திலேயே அது இருந்து தீரும் என்றார். அப்படியே அதை வைத்துக்கொண்டு உயிர் போனாலும் நீதிநெறி தவறாமல் நடந்து கொண்டால் மேன்மை உண்டாகும், இல்லாவிட்டால் பாதகம் ஏற்படும் என்ற நம்பூதிரி இந்த மோதிரம் ராமனின் கணையாழி போன்றது என்றும் கூறி முடித்தாராம் சோமநாத பிள்ளை. ஆஸ்பத்திரி பெட்டில் அத்தை ராஜம் விசேஷமாக செய்யப்பட்ட வெஜிடபிள் புலாவை வெளுத்து கட்டி கொண்டிருந்தாள். அருகிலேயே விவேக். அம்மா, உங்க நடிப்பு சூப்பர். சாரு படுவேகமா வழிக்கு வந்துட்டா. அவ இவ்வளவு சீக்கிரமா சம்மதிப்பான்னு நான் கூட எதிர்பார்க்கல என்று வழியவும் செய்தான். எல்லாம் கர்மம்டா, என் தலையெடுத்து. அவ நான் பார்த்து பிறந்த பொண்ணு. அவளை வழிக்கு கொண்டு வர நான் இப்படியெல்லாம் டிராமா போட வேண்டியிருக்கு பாரு என்று அவளும் புலாவை மென்றபடியே சலித்தாள். என்னம்மா, உன் பிள்ளைக்காக நீ இதை கூடவா செய்ய மாட்ட என்று அவனும் தொடர்ந்து வழிந்தான். அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேனே, இன்னும் என்ன என்று வெங்காய ரைத்தாவை ஒரு ஸ்பூனில் ஒரே தள்ளு தள்ளிக்கொண்டு மொச்சு மொச்சு என்று சத்தம் வரும் அளவு வாயை அரைத்தாள். இடையில் நர்சு ஒருத்தி எட்டி பார்த்தாள். என்ன ரஞ்சிதம், புலாவ் சாப்பிட்றியா? இருக்கட்டுமா, தம்பி எல்லாருக்கும் இன்னைக்கு ஸ்பெஷல் மீல்ஸே வாங்கி தந்துட்டாரு. என் தலையெழுத்து பாரு, ஒரு பொட்ட சிறுக்கிக்காக நான் எப்படியெல்லாம் நடிக்க வேண்டி இருக்குன்னு. வாஸ்தவந்தாம்மா, இருந்தாலும் ஜெயிச்சிட்டீங்களே, அதானே முக்கியம். அப்போ அவ கல்யாணத்துக்கு சம்மதிக்கும் போது நீயும் பாத்தியா? ஆமாம்மா, சம்மதம்னு சொல்லிட்டு போயிடுச்சு. பொண்ணு நல்லா தளதளன்னு வாட்ட சாட்டமா இருக்குமா. அவ வயசுல நானும் அப்படித்தான் இருந்தேன். இவன் பிறக்கவும் தான் கட்டு விட்டு போச்சு. தம்பிக்கு ஏத்த ஜோடிதான். சொல்லப்போனா ஒரு படி மேலன்னு கூட சொல்லுவேன். அதான் அவகிட்ட அவளுக்கு தகுந்த மாதிரி பேசுறான். என்கிட்ட என் உயிரை எடுக்கிறான். விடுங்க, எல்லாம் நல்ல விதமா முடிஞ்சிடுச்சுல்ல. நர்ஸு சொல்லிவிட்டு திரும்பின மறுநொடி அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த வார்டின் வாசலில் ஒரு சிறிய புன்னகையுடன் சாருலதா. அவளை பார்த்த நொடி விவேக்கிற்கு காலடியில் நிலம் 2000 மாதிரி ஒரு அவஸ்தை. ராஜமோ புலாவும் கையுமாக பேந்த பேந்த விழித்தாள். நர்ஸு நைஸாக நழுவத் தொடங்கினாள். வா சாரு, அம்மாவுக்கு இப்போ உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல. விவேக் சமாளிக்க முயன்றான். அப்படியா? சாருலதா கேட்ட தொனியில் ஒரு கேலி. இல்ல சாரு, அது நீ கல்யாணத்துக்கு சரின்னு சொன்ன உடனேயே அம்மாவுக்கு ஒரு தனி தெம்பு வந்துடுச்சு. 1/2 மணில பாடியில ஏகப்பட்ட மாற்றம். அப்படியா? திரும்பவும் அதே கேலியான தொனி. ஆமா சாரு, விட்டா அம்மா இப்போ ஓடி கூட போயிடுவாங்க. டாக்டர் தான் நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகட்டும்னு சொன்னாங்க. ஓ டேய், என்னடா அவ என்னமோ அப்படியான்னு பலமா பீடிகை போடுறா. நீ கதை சொல்லிக்கிட்டு இருக்க. நான் பீடிகை போடுறேனா? இல்ல அத்தை,
ஆனா உங்க பிள்ளை சொல்றது நிச்சயம் கதை தான். எழுதினா விறுவிறுப்பா இருக்கும். போதும், நீ பாக்குற தோரணை பேசுற விதத்திலேயே இங்க நாங்க பேசுனதை கேட்டுட்டேன்னு தெரியுது. இப்ப சொல்றேன், இது உன்னை சம்மதிக்க வைக்க செஞ்ச குறுக்கு வழிதான். இப்ப என்னடி சொல்ற? குறுக்கு வழியில என்ன வளைச்சு பிடிக்கிற அளவுக்கு நான் அப்படி என்ன பெரிய வார்த்தை? நீ என் வரையில ஒண்ணுமில்லதான். ஆனா இவன் கண்ணுக்கு நீ ரம்பையா தெரியறியே, நான் என்ன செய்யட்டும்? அப்போ உங்க வரையில உங்களுக்கு இஷ்டம் இல்ல, பையனுக்காகத்தான் சம்மதிக்கிறீங்க, அப்படித்தானே? ஆமா. இப்ப இவன் மனசை மாத்திக்கிட்டா இவனுக்கு கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணே தயாரா இருக்கு, தெரியுமா? அப்போ முதல்ல கோடீஸ்வர பொண்ணை பிடிங்க. அந்தஸ்தும் ஒன்று சேர்றதான் சரி. நான் கிளம்புறேன். சாரு பட்டென்று ஒரு முடிவை கூறிவிட்டு திரும்பி நடந்தாள். சாரு, சாரு! அவன் முடிந்தவரை அவளை கூப்பிட்டு பார்த்தான். பிறகு கையை உதறிக்கொண்டான். விட்ரா, அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி எடுத்தெறிஞ்சிட்டு போவா? இவளை விட அழகா சிவப்பா உனக்கு நான் பொண்ணு பார்க்கறேன். ராஜம் மகனை தேற்ற பார்த்தாள். அவனோ வெண்ணெய் திரண்டு வந்ததும் தாழி உடைந்து விட்ட வெறுப்பில் இருந்தான். சாரு வீட்டிற்குள் நுழையும் முன் செய்தி விஸ்வநாதனை அடைந்து விட்டது. சாரு உள்ளே நுழையவும் விஸ்வநாதன் முறைப்புடன் பார்த்தார். சாரு அதை அலட்சியம் செய்தாள். சாரு, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் எதுவும் நினைக்கலையேப்பா. திடீர்னு எதுக்குப்பா இப்படி ஒரு கேள்வி? அவள் கையை ஆட்டியபடியே சொல்லவும் அந்த நீலக்கல் மோதிரம் அவர் கண்ணில் பட்டது. இந்த சனியன் எடுத்து கையில போட்டுக்கிட்டேன்னு கேள்விப்பட்டப்பவே நினைச்சேன், இனி ஒரு நல்ல காரியம் கூட நடக்காதுன்னு. அதே மாதிரி ஆகிப்போச்சு. தப்புப்பா. இது என் வரையில நல்லதுதான் செஞ்சிருக்கு. நான் எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிச்சிருக்கேன் தெரியுமா? போது, நிறுத்து. உனக்கு சுதந்திரம் கொடுத்து வளர்த்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் தெரியுது. சுதந்திரங்கிறது யாரும் யாருக்கும் தர முடியாதுப்பா. இது ஒன்றும் அடிமை தேசம் இல்ல. நீங்களும் ராஜா கிடையாது. வாய மூடு. உனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். விவேக்குக்கு என்ன குறை? எவ்வளவு ஆசை இருந்தா அவன் இப்படி நாடகம் போட்டிருப்பான். நான் அதை ஆசையா பார்க்கல. நிச்சயம் அதுக்கு பின்னால பெருசா ஏதோ விவகாரம் இருக்கு. என்ன விவகாரம்? புடலங்கா விவகாரம். அவனுக்கு என்ன இந்த ஊர்ல பொண்ணா கிடைக்காது? அப்புறம் எதுக்கு ஒரு ஏழையான எனக்காக இப்படி டிராமா போடணும்? அதான் சொன்னேன்ல, உன் பேர்ல அவனுக்கு அவ்வளவு ஆசை. சும்மா நேரா காதல்னே கூட சொல்லுங்க, தப்பில்ல. ஆனா என்கிட்ட பேசும்போது அதனால என்ன, உன் விருப்பப்படி 4-5 வருஷம் போகட்டும்னு சொல்லிட்டு அங்க அம்மாவை தூண்டி விட்டு நாடகம் போடுறதெல்லாம் நல்ல செயலா தெரியலையே. ஆமாங்க, சாரு சொல்றதுதான் சரி. திலகம் மகளுக்காக வக்காலத்து வாங்கினாள். வேலிக்கு ஓனா சாட்சியாக்கும். என் வரையில நான் இவளை பெத்துட்டு மாப்பிள்ளைக்காக லோன்னு அலையணும்னு இருந்தா யாரால என்ன செய்ய முடியும்? அப்பா, உங்களுக்கு அந்த கஷ்டமெல்லாம் நான் தரமாட்டேன். உங்களை எல்லாம் நல்ல விதமா வச்சுக்கணும்னு தான் நான் வேலைக்கு போகவே விரும்புறேன். போதும், முதல்ல அந்த மோதிரத்தை கழட்டி கொடு. இது உங்களை என்னப்பா செஞ்சுது? கழட்டி கொடுக்குறியா இல்லையா? முடியாதுன்னா அந்த விரலையே ஒடிச்சிடுவேன். அதுதான் எல்லா குழப்பத்துக்கும் காரணம். அலறினார் விஸ்வநாதன். அவளும் அரைமனதாக கழற்றி கையில் கொடுத்தாள். கொடுக்கும்போது அவள் பார்வையில் அனல் பறந்தது. அப்படியே காதுக்குள் அந்த குச்சி ஜோசியக்காரி சொன்ன இது இருந்தா ஒரு மாதிரி, இல்லாட்டா ஒரு மாதிரி என்பதும் காதில் விழுந்தது. அத்தியாயம் 8. கணையாழி என்பதற்கு நம்பூதிரி சொன்ன விளக்கம் என்னை மட்டுமல்ல, என் தாத்தாவையும் வெகுவாக சிந்திக்க வைத்தது. ஆழி என்றால் கடல், கணை என்றால் விசையுடன் தாக்க வரும் ஒன்று. அந்த கணையானது ஏராளமாய் ஒரு கடல் போல அலை அலையாய் சரம் சரமாய் வருவது என்பது உட்பொருள். அதாவது ஒரு கணையாழியில் இருந்து அதன் கதிர்கள் கடல் அலை போல அடுக்கடுக்காய் வந்தபடி இருக்கும் என்பது உட்பொருள். கணையாழிக்கு இன்னொரு பெயர்தான் மோதிரம். மோதிரம் அதாவது பெரிய சக்தி என்பதுதான் மோதிரம் என்றானது என்பார்கள். பெயரிலேயே பொருள் இருக்கிறது. சோமநாத பிள்ளை தொழிலதிபர் ராஜரத்னத்தின் கார்ப்பரேட் ஆபீஸ் இங்கிலாந்து நாட்டின் ரோஸ்வுட்டை கொண்டு செய்யப்பட்ட செக்ஷன்கள். தரை முழுக்க ஒருவித நைலான் ஸ்பாஞ்ச் கார்பெட். சென்ட்ரலைஸ்டு ஏசியின் இதமான பதமான தழுவலில் ஒரு டேபிள் தவறாமல் இன்டர்காம், சுழற் நாற்காலிகள், அதில் யூனிஃபார்முடன் டை கட்டிய ஊழியர்கள், டெக்கரேட்டிவ் லாம்ப்ஸின் சந்தன வெளிச்சம், அலுவலகம் முழுக்க விரவி கிடக்க அலுவலக சூழலில் ஒருவித குபேர குளுமை. பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள் சாருலதா. அடிக்கடி சில ஃபைல்களுடன் பலர் குறுக்கும் நெடுக்குமாக போய் வந்தபடி இருக்க அப்போதெல்லாம் சாரு மேல் ஒரு பார்வை. சாருவை இன்டர்வியூ செய்த ஆபீசர் தன் அறைக்குள் இருந்து கர்டனை விலக்கி சாரு வந்திருப்பதை ஊர்ஜிதம் செய்து கொண்டார். பின் இன்டர்காம் வழியாக JMD ராம்குமாருக்கு போன் செய்தார். சார், அந்த பொண்ணு இன்னைக்கு டியூட்டில ஜாயின் பண்ண வந்திருக்கா. குட், அவளோட என் ரூமுக்கு வாங்க. ஓகே சார். அவர் உடனேயே எழுந்திருந்து சாருவை நோக்கி நடந்தார். அவள் முன் சென்று நின்றவர் ஹலோ மேடம் என்று கையை குலுக்குவதற்காக நீட்டினார். அவளோ பதிலுக்கு கும்பிடு போட்டாள். அவருக்கு கொஞ்சம் சுருக்கென்றது. என் கூட வாங்க,
ஜேஎம்டி பார்க்கணும்னாரு என்று டையை தளர்த்தி கொண்டு முன்னால் நடக்க சாரு பின்தொடர்ந்தாள். சல்வார் கமீஸில் துப்பட்டாவுக்குள் சற்று துருதுருவென்று இருந்தாள். காலில் சிவப்பு தோளால் ஆன செருப்பு. பாண்டிச்சேரி மதர் ஆசிரமத்துக்கு போனபோது அதன் ஞாபகமாக வாங்கிய டம்பப்பை, அதனுள் அவளது பாக்கெட் மணி மற்றும் டிரைவிங் லைசன்ஸ் வகைராக்கள். ஜேஎம்டி அறைக்குள் ஒரே வாசம். படு சீரியஸாக ஃபைல் பார்த்து கொண்டிருந்தான் ஜேஎம்டி ராம்குமார். ஆபீசர் வந்து நிற்கவும் நிமிர்ந்தான். எஸ் சார், இவங்க தான் சாருலதா, நம்ம எம்டிக்கு பர்சனல் செக்ரட்டரியா செலக்ட் ஆகி இருக்கிறவங்க. ஐசி, ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா? பேனாவை சுழற்றி கொண்டே அவன் கேட்ட கேள்விக்கு சாருலதாவை ஒரு பார்வை பார்த்தார் ஆபீசர். இல்ல சார், நான் இப்பதான் கோர்ஸ் முடிச்சேன். நான் ஒரு மெரிட் ஸ்டூடெண்ட். என்னோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனே எனக்கு ஜாப் தந்திருக்கு. ஓ, வெரி குட். ஆனா ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு எம்டியோட ஜாப் ப்ரெஷருங்கிறது சாதாரணமானது கிடையாது. ஒரு ஒர்க்கரோட ப்ரெஷருக்கும் எம்டியோட ப்ரெஷருக்கும் நிறையவே வித்தியாசம் உண்டு. ஐ நோ சார், நான் அது புரிஞ்சு நடப்பேன். குட். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த 8 மணி நேரம் டைம் ஃப்ரேம்ல ஒர்க் பண்றதும் சாத்தியமில்ல. அடிக்கடி டூர் போக வேண்டியிருக்கும். அதுல ஃபாரின் கண்ட்ரீஸும் அடக்கம். உங்க ஃபேமிலியில எதுவும் சொல்ல மாட்டாங்களே? நோ சார், இந்த விஷயத்துல நான் எடுக்கிறதா முடிவு. என் பேரண்ட்ஸ் எனக்கு பரிபூர்ண சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. குட். மிஸ்டர் ஆஃபீஸர், நீங்க போகலாம். நான் இவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ராம்குமார் அவருக்கு ஒரு தினுசான சிக்னல் தர அவரும் முதுகை வளைத்து ஓகே சார் என்று சொன்னபடியே விலகி கொண்டார். டேக் யுவர் சீட் சார்லதா. ராம்குமார் அவளுக்கு தன் இருக்கைக்கு நேரெதிர் இருக்கையை காட்டினான். கையில் பேனா சுழன்றபடியே இருந்தது. தேங்க்யூ. அவளும் அமர்ந்து கொண்டாள். அவனை ஆழமாக பார்க்கவும் ஆரம்பித்தாள். மிஸ் சாரு, உங்ககிட்ட பர்சனலா பேசத்தான் நான் அவரை போக சொன்னேன். இன்டர்வியூலேயே உங்ககிட்ட கொஞ்சம் கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஐ நோ. ஆமா சார், ரொம்ப சில்லி கொஸ்டின்ஸ். எனக்கு இப்ப கூட அதை நினைச்சா வெறுப்பா இருக்கு. வாஸ்தவம்தான், ஆனா எங்களால அதை தவிர்க்க முடியல. இன்ஃபேக்ட் நார்த் இந்தியால என் அப்பாவை போலவே ஒரு தொழிலதிபரை அவரோட பிஏ தன் அழகை காட்டி மயக்கி ரொம்பவே குழப்பத்தை உண்டாக்கிட்டா. அதுல இருந்து அவரை மீட்கிறதே ஒரு பெரும்பாடா போச்சு. எங்கேயோ யாருக்கோ நடந்த ஒரு விஷயத்தை வச்சு எல்லாரையும் அப்படி நினைக்கிறது தப்பு இல்லையா சார்? அதுவும் உண்மைதான். இருந்தாலும் ஒரு பயம். கொஞ்சம் வெளிப்படையாவே பேசுறேனே. உங்களுக்கு இந்த ஜாதகம் ஜோசியத்துல நம்பிக்கை உண்டா? நான் அதை பத்தியெல்லாம் யோசிச்சதே இல்லை. ஆனா சில நாட்களா அந்த விஷயத்திலையும் ஏதோ மீனிங் இருக்கிற மாதிரி நினைக்கிறேன். அதுதான் சரி. நான் அதை ரொம்ப நம்புறவேன். ஏன் சொல்றேன்னா, என் அப்பாவோட ஜாதகப்படி அவருக்கு இந்த வயசுல கல்யாணம் நடக்க வாய்ப்பு இருக்கான். எங்க ஜோசியர் சொன்னாரு. அதனால அதுதான் நான் உங்களை மாதிரி பெண் பர்சனல் செக்ரட்டரியை நினைச்சு பயப்பட காரணம். உங்க பதில் எனக்கு சிரிப்பத்தான் தருது. நான் தெரியாம தான் கேட்குறேன். இவ்வளவு பயப்படுற நீங்க ஒரு மேல், ஐ மீன் ஆண் பர்சனல் செக்ரட்டரிய சூஸ் பண்ணியிருக்கலாமே. அங்கதானே சிக்கலே. அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபீமேல் செக்ரட்டரி தான் வேணும்னு சொல்லிட்டாரு. அப்ப அவர்கிட்டையும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லாம சொல்றீங்களா? நறுக்கென்று சாரு கேட்ட கேள்வியின் முன் ராம்குமாரே சற்று திணறி விட்டான். அது அது சும்மா சொல்லுங்க சார். நான் இன்னும் ஜாயினிங் ஆர்டர்ல சைன் பண்ணல. நீங்க சொல்ற பதில வச்சு அப்படியே திரும்பி போயிடுறேன். நீங்க போயிடுவீங்க. ஆனா இதுக்கு உடன்பட்டு ஒரு பெண் வந்தா என் கதி? சின்னம்மாவா ஏத்துக்க வேண்டியதுதான். வேற வழி? என்ன சாருலதா, கிண்டல் பண்றீங்களா? கிண்டல் இல்ல. இந்த மாதிரி இருந்தா இப்படித்தான் நடக்க முடியும். அதைத்தான் சொன்னேன். உங்க வெளிப்படையான பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களால நிச்சயம் பிரச்சனை வராது. சப்போஸ் அப்பா உங்ககிட்ட ரொம்ப லிபரலா நடந்துக்க பார்த்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க இப்பவே டியூட்டில ஜாயின் பண்ணலாம். ராம்குமார் சட்டென்று ஒரு முடிவுக்கு வந்து அதை வெளிப்படுத்தவும் செய்தான். சாருவோ அவனை மலங்க மலங்க பார்த்தாள். என்ன மேடம்? இல்ல, முதல் நாளே என் நாலேஜ் பத்தியோ ஜாப் பத்தியோ பேசாம கேரக்டர்ல போயிட்டீங்களே, அதான். எனக்கும் பிடிக்கலதான். ஆனா ஒரு சின்ன எச்சரிக்கை பண்ணி வைக்கிறது நல்லது இல்லையா? அடுத்து என் வரையில எங்ககிட்ட வேலை பார்க்கறவங்க யாரும் சிறு கஷ்டம் கூட படக்கூடாது. அவங்க வாழ்க்கைய நான் என் வாழ்க்கையாவே பார்க்கறேன். ராம்குமாரை ஒரு மதிப்பான புன்னகையுடன் எதிர்கொண்டவள் சீட்டை விட்டு எழுந்து நின்றாள். ஆல் தி பெஸ்ட். அவன் தன் வலக்கரத்தை நீட்டினான். அவள் சற்று தயங்கிவிட்டு பதிலுக்கு நீட்டினாள். இன்ஃபேக்ட் நான் முதலா தொடுற ஒரு இளம்பெண் கரம் இது என்றான். ரியலி? ஆமா, இதுவரை நான் ஒரு பெண்ணை கூட தொட்டதில்ல. இது ஒரு உண்மையான பொய்யா இல்ல பொய்யான உண்மையா? சத்தியமான உண்மை சாருலதா. அப்ப இப்ப மட்டும் ஏன் தொட்டீங்க? என்னமோ தெரியல, உங்க பர்சனாலிட்டி எனக்கு பிடிச்சு போச்சு. அதான் காரணம்னு நினைக்கிறேன். பர்சனாலிட்டினா? நான் மென்டல் பர்சனாலிட்டிய சொன்னேன். தேங்க்யூ. சாருலதா அவனிடம் இருந்து விடை பெற்று கொண்டு வெளியில் சென்றாள். அடுத்த நொடியே இன்டர்காமில் இன்டர்வியூ ஆபீசரை அழைத்தான்.
அவரும் வளைந்து நெளிந்தபடி எதிரில் வந்து நின்றார். என்னையா, இந்த பொண்ணு இவ்வளவு முரடா இருக்கா? வேலைக்காக சிலர் என்ன வேணா செய்ய தயாரா இருக்காங்க. இவ கொஞ்சம் பிடிக்காம போனாலும் தூக்கி எறிஞ்சிடுவா போல இருக்கே. ஆமா சார், இந்த பறவைய நீங்க மடக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். ஆனா ஆள் அம்சமா அல்வா துண்டு மாதிரி இருக்காளே. கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னா எப்படி சார்? சரி விடு, முதல் நாளே ரொம்ப ஆசைப்படக்கூடாது. போக போக என் வலையில விழ வைக்கிறேன். அப்பா கிட்ட எப்படி நடந்துக்கிறான்னு கவனி. அப்பா ஒரு மகாத்மாங்கிறது அவளுக்கு தெரியாது. அவர் சொந்த பொண்ணு மாதிரி நினைச்சு தோல்ல கை போட்டு பேசினா அதை இனி நிச்சயம் இவ தப்பா தான் எடுத்துப்பா. அதுதான் எனக்கு வேணும். ராம்குமாரின் மறுபக்கம் மிகவும் கொடுமையாக இருந்தது. அந்த ஆபீசரும் தலையில் அடித்து கொள்ளாத குறையாக நகர பார்த்தார். நில்லு. நின்றார். பழைய செக்ரட்டரி அப்புறம் எதுவும் பிரச்சனை பண்ணலையே? இல்ல சார், அவ அண்ணன் தான் 5 லட்சம் போதாதுன்னு இன்னும் 5 லட்சம் கேட்டான். கொடுத்து செட்டில் பண்ணியாச்சு. அபார்ஷனும் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. அடுத்து அவளுக்கு கல்யாணம்னு அவங்க அப்பா சொன்னாரு. கட்டாயம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டா போகணும்யா. எதுக்கு சார்? அதான் தலை மூழ்கிட்டீங்களே, அதோட விட்டுருங்க. அட்வைஸா? இதான் சாக்குன்னு எனக்கே அட்வைஸ் பண்றியா நீ? சார், மனசுல பட்டதா சொன்னேன் சார். சரி சரி, போய் வேலையை பாரு. என்னை மனசுக்குள்ள திட்டாத. திட்டுறதா இருந்தா நேர்லயே திட்டு. அவன் அப்படி கூறவும் சற்று நின்று கூர்ந்து பார்த்த அந்த ஆபீசர், சார், நான் நேரடியாவே கேட்குறேன். நல்ல அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமைதியா இருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் எனக்கு கிடையாது. நான் இருக்க போறது கொஞ்ச நாள். அந்த நாட்களை ஜாலியா இருந்து அனுபவிச்சுட்டு போறதுதான் சரி. இப்ப நான் என்ன எந்த பொண்ணையாவது ரேப் பண்ணிட்டேனா? அவங்கள மயக்கிறேன், அவங்களும் மயங்குறாங்க. அப்புறம் காம்பன்சேஷன் கொடுத்துட்றேன். யாரையும் ஏமாத்தி வெறுங்கையோட அனுப்பலையே. இல்ல சார், நீங்க உங்களை ஏமாத்திக்கிறீங்க. இப்படித்தான் என் ஃப்ரெண்டும் சொன்னான். ஆனா என் லைஃப்ல ஜாதகத்துல உள்ளபடி தான் எல்லாமே நடந்துகிட்டு வருது. எங்க பரம்பரையில நான் தான் மிஞ்சி இருக்கேன். இதுவரை யாரும் 35 வயசை தாண்டினதில்ல. என் அண்ணன் கார் ஆக்சிடென்ட்ல எப்படி செத்தான்னு உனக்கே தெரியும். என் அம்மாவும் ஒரு ஆக்சிடென்ட்ல தான் போனாங்க. ஆக்சிடென்ட்ல போகணுங்கிறது எங்க தலையெழுத்து. இல்ல சார், இப்படி ஜாதகம் ஜோசியம்னு நீங்க நம்புறது தான் ஆள் மனசுல வேலை செஞ்சு உங்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கு. உங்க எண்ணத்துல மாற்றம் வரணும். அப்படி வந்துட்டா நிச்சயம் எல்லாம் சரியாயிடும். சரி சரி, நீ போய் வேலையை பாரு. விட்டா பெரிய மனோதத்துவ நிபுணராட்டம் பேச ஆரம்பிச்சிடுவ என்ற ராம்குமார் அந்த ஆபீசர் எதிரிலேயே ஒரு பட்டாணி சைஸுக்கு அபின் உருண்டையை எடுத்து நாக்குக்கு கீழே வைத்து கொண்டான். எங்கிருந்துதான் கிடைக்கிறதோ என்று மனதுக்குள் கேட்டபடியே விலகினார் அந்த ஆபீசர். அவனிடம் ஒரு மெல்லிய மிதக்கும் தன்மை தொடங்கிவிட்டிருந்தது. அத்தியாயம் 9. அந்த மோதிரம் பற்றி பல சங்கதிகள் தெரிய வரவும் என் தாத்தா அதை கங்கை நீருக்குள் போட்டு மூடி வைத்து விடுவது நல்லது என்று தீர்மானித்து அதன்படியே செய்தார். அதன் செயல்பாட்டுக்கு கதிர்கள் காரணம் என்பதால் அந்த நீருள்ள பாத்திரத்தை மேலே ஒரு தகடால் மூடியும் விட்டார். ஆனாலும் அது தன் சக்தியை காட்டத்தான் செய்தது. ராமன் தன் கணையாழியை அனுமன் மூலம் சீதைக்கு கொடுத்து விடுகிறான். அதே போல சீதையும் அனுமனிடம் தன் நினைவாக ராமனுக்கு ஜடை பிள்ளையை கொடுத்து விடுகிறாள். கணையாழி சீதையை அடையவும் சீதைக்கு தனி தெம்பு. இடம் மாறிய பொருட்கள் இரண்டும் ஆபரணங்கள்தாம். ஆனால் அதன்பின் அவை வரலாற்றையே மாற்றி எழுதின. சோமநாத பிள்ளை படுமிடுக்காக தனது கேபினில் அமர்ந்திருந்தார் ராஜரத்னம். வயது 60ஐ தொட்டுவிட்டது. மிடுக்கு குறையவில்லை. சிக்கென்ற உடம்பு, அதிக இறுக்கமும் இன்றி தளர்வும் இன்றி கச்சிதமான உடை. அதை டக் செய்து விட்டிருக்கும் அவரது ஸ்டைலில் முதுமையிலும் ஓர் இளமை பளிச்சென்று தெரிந்தது. கண்களுக்கு என அவர் அணிந்திருக்கும் கருப்பு பட்டை கண்ணாடியும் ஒரு தனி அழகை அவருக்கு அளித்திருந்தது. முக்காலுக்கு மேல் தலை நரைத்து விட்டது. இருந்தாலும் கிராப்பில் ஒரு சாலை வரிசை அழகாக அமுங்கி கிடந்தது. கண்களிலும் ஓர் ஒளி. சாருலதாவால் ராஜரத்னத்தின் மேல் வைத்த பார்வையை எடுக்க முடியவில்லை. பிரமிப்புடன் பார்த்து கொண்டு நின்றாள். கூடவே ஜிஎம். ராஜரத்னம் நிமிரவும் ஜிஎம் பரபரப்பானார். சார், இவங்க தான் உங்க பர்சனல் செக்ரட்டரி. பேர் மிஸ் சாருலதா. குட், உக்காருமா. ஏன் நிக்கிற? அவர் உடனே இருக்கையை காட்டினார். அவர் வரையில் அவளுக்கான முதல் வார்த்தையே குட் என்பதுதான். அவளும் அமர்ந்தாள். ஓகே மிஸ்டர் ஜிஎம், நீங்க உங்க ஒர்க்கை கவனிங்க. நான் இனி பார்த்துக்கிறேன். அவரும் நகர்ந்தார். அவள் சற்று ஆழமாக அந்த மகத்தான தொழிலதிபரை பார்த்தாள். துளி கூட மறுவே இல்லாத தோற்றம். இவரிடமா பெண் பித்து இருக்க முடியும் என்று ஒரு கேள்வி டிவி ஸ்கிரீன் ஸ்க்ரோலிங் போல ஓடியபடியே இருந்தது. உன்னை நான் சாருன்னு கூப்பிடலாமா? உங்க வீட்டுல எப்படி கூப்பிடுவாங்க? அவர் ஒரு ஃபைலை புரட்டியபடியே தன் இணக்கத்தை ஆரம்பித்தார். சாருன்னு தான் சார் கூப்பிடுவாங்க. நீங்களும் அப்படியே கூப்பிடுங்க சார். தேங்க்யூ. சார்னா ஆண்பால், சாருனா பெண்பாலா? அவர் அடித்த ஜோக்கில் அர்த்தம் இருந்தது. அவளும் ரசித்து சிரித்தாள்.
நீ எந்த காலேஜில் படிச்சமா? அந்த அம்மாவில் ஒரு தனி கரிசனம். எத்திராஜில் சார். குட். ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் உண்டா? நிறையவே சார். டென்னிஸ்? அது என்னோட ஃபேவரேட் கேம் சார். அப்போ நான் ஃபாரின் போகும்போது இனி நல்லாவே பொழுதுகள் போகும். ஏன்னா நானும் ஒரு டென்னிஸ் பிளேயர். ஓ கிரேட் சார். உன்னோட ஐக்கியூவுக்கும் லைஃப் வியூவுக்கும் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேளுங்க சார். சாருலதா நிமிர்ந்து அமர்ந்தாள். டென்னிஸும் விளையாட்டு தான், கிரிக்கெட்டும் விளையாட்டு தான். ஆனால் டாப் லெவல்ல டென்னிஸ் மதிக்கப்படுது. ஜனங்களால கிரிக்கெட் தான் ரசிக்கப்படுது. ஏன் தெரியுமா? அவளும் அந்த கேள்வியை வெகுவாக ரசித்தாள். சார், டென்னிஸுங்கிறது தனிநபர் திறமை. கிரிக்கெட் தனிநபர் திறமையோட டீம் ஒர்க்கும் கலந்திருக்கிற விஷயம். டென்னிஸோட எல்லை சின்னது. வெற்றி தோல்வியை 2 திசை தான் தீர்மானிக்குது. கிரிக்கெட் அப்படி இல்லை. ஒரு வட்டமான கிரவுண்டில் எங்க வேணா எது வேணா நடக்கும். மனித வாழ்க்கையில எங்க இருந்து எப்படி பிரச்சனை வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. கிரிக்கெட்டுக்கும் இது பொருந்தும். ஆனா டென்னிஸ்ல இப்படி பரபரப்புக்கு பெரிய இடம் இல்ல. சுருக்கமா சொல்ல போனா டென்னிஸ் ஒரு தனிநபர் திறமை, கிரிக்கெட் ஒரு டீமோட திறமை. பெரிய வெற்றியாளர்கள் டென்னிஸைத்தான் விரும்புவாங்க. நடுத்தர வாழ்க்கை வாழறவங்க கிரிக்கெட்டைத்தான் விரும்புவாங்க. சாருலதாவின் பதிலில் கிட்டத்தட்ட அவர் நினைத்திருந்த விடை. குட், ஓரளவு சரியாதான் சொல்லியிருக்க. இருந்தாலும் இன்னும் சுருக்கமா சொல்ல போனா டென்னிஸ்ல அவுட் ஆகிற விதம் ஒரே மாதிரி, கிரிக்கெட்ல அவுட் ஆகிற விதம் பல மாதிரி. ஆகையால அதுல த்ரில் அதிகம். த்ரில் அதிகமான எதையும் எல்லாரும் விரும்புவாங்க. ஆக கூடி ரசிக்கிறதுக்கு கிரிக்கெட், ஆனா வளர்த்துக்கிறதுக்கு டென்னிஸ் தான். ரொம்ப சரி சார். யோசிச்சு பதில் சொல். நான் உன் பாசுங்கிறதுக்காக ஆமாசாமி போடாத. இல்ல சார், எனக்கு ஜால்ரா போட தெரியாது. நான் மனசுல பட்டதை பேசுறவ. அதுதான் எனக்கும் வேணும். நான் ஒரு தொழிலதிபரா இருக்கலாம், என்கிட்ட பல வேலைகள் இருக்கலாம். ஆனா நானும் ஒரு மனுஷன்தான். எனக்கு ஸ்பெஷலா 2 இதயம் 4 கிட்னின்னு கடவுள் கொடுத்துடல. பசிச்சா அதே 2 இட்லி 2 தோசை தான். எவ்வளவு என்கிட்ட இருக்குங்கிறது விஷயம் இல்ல, எப்படி நான் இருக்கேங்கிறதான் விஷயம். ராஜரத்னத்தின் விளக்கத்தில் ஆழ்ந்த கருத்து இருந்தது. சாருவையும் அது வெகுவாக கவர்ந்தது. அடுத்து அவர் தொழில் ரீதியாக பேசத் தொடங்கினார். சாரு, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. ஆனா என்கிட்ட இல்லாத விஷயம் நேரம். எஸ், எல்லாரையும் போல எனக்கு 24 மணி நேரம் தான். அதுக்குள்ள என் கடமைகளை நான் பண்ணி முடிக்க ரொம்பவே சிரமப்பட வேண்டி இருக்கு. அதனால தங்கத்தை விட விலை மதிப்பில்லாதது என் வரையில நேரம். அதை யாருக்கு எவ்வளவு தரணுங்கிறதுல உனக்கு நல்ல கிளாரிட்டி இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அப்புறம் என் கையெழுத்துக்காக வர்ற பேப்பர்ஸ் என் மேஜையில தேங்கிறது எனக்கு பிடிக்காது. அதனால எந்த பேப்பரா இருந்தாலும் சரி, அன்னிக்கே வெளியேறிடணும். அரசியல்வாதிகள் டேபிள் மாதிரியோ இல்ல கவர்மெண்ட் ஆபீஸ் பேப்பர்கள் மாதிரியோ இங்க எதுவும் தேங்கிடக்கூடாது. அதே போல நான் முடிவு எடுக்கிறதுல எப்பவும் ரொம்ப ஷார்ப். தப்போ சரியோ எடுத்தா எடுத்ததுதான். அதனால என்கிட்ட வரும் எந்த விஷயமும் குழப்பமானதா இருக்கவே கூடாது. இப்போதைக்கு இவ்வளவுதான். மிச்சத்தை நீ போக போக தெரிஞ்சுக்கலாம். பை த பை, உனக்கும் எனக்கும் மட்டும் பிரத்யேகமா ஒரு செல்போன் வச்சுக்கோ. அந்த நம்பர் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. அப்புறம் நியூசென்ஸா போயிடும். ஆமே ரைட்? எவ்ரிதிங் ரைட் சார். குட். அப்புறம் நீ சாயந்தரம் 5:30 ஆனா கிளம்பிடலாம். ஒரு வயசு பொண்ணு இருட்டின பிறகு கிளம்புறது சேஃப்டி கிடையாது. என் கார்லயே போய் இறங்கிட்டு கார் அனுப்பிடு. இல்ல உனக்கு ஒரு கார் வச்சுக்கோ. கம்பெனி உனக்கு அதுக்கு அலவன்ஸ் தந்துடும். உனக்கு ஆட்சேபணம் இல்லையே? நோ சார். சரி, இன்னைக்கு இந்த அளவு போதும். ஜிஎம் கூட போய் ஆபீஸ்ல எல்லாரையும் அறிமுகப்படுத்திக்கோ. உன் கேபின் பக்கத்துல தான். ஆமா, உன்னை என் பையன் பார்த்தானா? யூ மீன் ஜேஎம்டியா சார்? ஆமா, பார்த்துருக்க மாட்டானே. இல்ல சார், அவர் என்னை பார்த்து நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணினாரு. அடேங்கப்பா, பரவாயில்லையே. ஏன் சார், அது அவர் கடமை தானே? கடமைதான். ஆனா அதுல ஒரு ரெகுலாரிட்டி இருக்கணும். என் விஷயம்னாலே அவன் எதுலையும் தலையிட மாட்டான். பர்டிகுலரா பெண்கள்னா அவனுக்கு அலர்ஜி. இன்ஃபேக்ட் அவனுக்கும் ஒரு பர்சனல் செக்ரட்டரி தேவை. வச்சுக்க சொல்லி எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். அது என்னமோ தெரியல, அவனுக்கும் பர்சனல் செக்ரட்டரிக்கும் கொஞ்சம் கூட ராசியே இல்ல. ஒரு பெண் வந்தா திடீர்னு நின்னுட்டா. அடுத்தவ 1 மாசம் கழிச்சு நின்னுட்டா. 3ஆவதா வந்தவளும் கண்டினியூ பண்ணல. சம்திங் ராங். ராஜரத்னம் ராம்குமார் பற்றி சொன்னது அவளுக்குள் கொஞ்சம் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது. அவர் பேசுவதையே அமைதியாக வெறித்தாள். என்னம்மா, நான் சொல்றத ஏதோ ஒரு புது விஷயம் மாதிரி அப்படி கேட்குற? நான் இதையெல்லாம் முதல் நாளே உங்ககிட்ட ஏன் சொல்றேன் தெரியுமா? அவளும் அவர் அடுத்து கூறப்போகும் அந்த முக்கியமான காரணத்தை அறிந்து கொள்ள தயாரானாள். என் மகன்கிட்ட ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு அப்பாவோட கடமை. என் சார்பில் நீ அதை கவனி. அப்பப்ப என் கவனத்துக்கு கொண்டு வர தவறாத. அப்புறம் அவனுக்கு ஒரு செக்ரட்டரி அமையற வர நீயே அவனுக்கும் செக்ரட்டரியா இரு. இதை நான் இப்பவே ஒரு ஆர்டரா போட்டுடுறேன். அவர் சொன்ன கையோடு இன்டர்காமில் கை வைத்து பர்சனல் ஆபீசரை இழுத்து பிடித்தார். மிஸ்டர் சரவணன், என்னோட பர்சனல் செக்ரட்டரி தான் ஜேஎம்டிக்கும் இனிமேல் செக்ரட்டரி. அதுக்கான இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் பாஸ் பண்ணிடுங்க.
நான் ஜேஎம்டிக்கும் சொல்லிடுறேன் என்றார். அதிகபட்சம் 2 நிமிடம் கூட ஆகவில்லை. ராஜரத்னத்தின் வேகமும் அதை அவர் செயல்படுத்திய விதமும் அப்போதே அவர் யார் என்பதை சாருலதாவுக்கு காட்டிவிட்டது. சரிம்மா, நீ போய் எல்லாரையும் பாரு, உன் முதல் நாள் ஃபார்மாலிட்டியை முடிச்சுட்டு வா என்றபடியே கனமான ஃபைல் ஒன்றின் வெகு நீள ஆங்கில கடிதம் ஒன்றை வாசிக்கத் தொடங்கிவிட்டார். சாருலதாவும் ஒரு சவாலான எதிர்காலம் இருப்பதை ஊர்ஜிதம் செய்து கொண்டாள். அதே உணர்வோடு எழுந்தாள். ஸ்னூக்கர் விளையாடியபடி இருந்த ராம்குமார் அருகே ஈசியபடி வந்து நின்றான் சேகர்ராஜ். பிரெஞ்சு தாடியும் பிரவுன் நிற கருப்புமாய் சரியான ஜாலி பேர்வழி என்பது அப்பட்டமாக நெற்றியில் எழுதி ஒட்டப்பட்டிருந்தது. வாசேகர், என்ன ராம், ஸ்னூக்கர் விளையாடுற டைமா இது? இதுக்கெல்லாம் ஒரு டைம் இருக்கா என்ன? இதை தூக்கி போடு, என் கூட வா. ப்ரொஃபசர் மேத்தான்னு ஒருத்தர் டென்ஷன் இல்லாம லைஃபை பீட் பண்றது எப்படின்னு சொல்லித்தராரு. அவர் கூட பேசிக்கிட்டு இருந்தா பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்பவே நான் அப்படித்தானே இருக்கேன். அதெல்லாம் சும்மா, மைண்ட் லேசா இருக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல. நிச்சயம் உனக்கெல்லாம் தான் பிசினஸ் ப்ரெஷர் ரொம்ப ஹெவியா இருக்கும். சாரி சேகர், நீ கிளம்பு. எனக்கு என் பிசினஸ் ப்ரெஷரை எப்படி குறைச்சுக்கிறதுன்னு தெரியும். ஸ்னூக்கரில் இருந்து விலகாமல் ராம்குமார் சொன்னது சேகர்ராஜை நெருடியது. சோர்ந்த முகத்துடன் கிளம்பினான். அவன் நகரவும் ஒரு வேஷ்டி சட்டை அணிந்த நடுத்தட்டு மனிதர் நெற்றி நிறைய பட்டையுடன் அவனை தேடி வந்தார். வாங்க ஏகாம்பரம். நமஸ்காரம் சார், குருஜி பம்பாயில இருந்து வந்திருக்காரு. எப்போ வந்தாரு? இன்னைக்கு காலையில தான். வந்த உடனே உங்களைத்தான் கேட்டாரு. ஐசி, அவர் நீங்க எப்ப பார்க்க வருவீங்கன்னு தெரிஞ்சா தேவல. எங்கய்யா, டைமே இல்லையே. சரி நீங்க போங்க, நான் பின்னாலேயே வரேன். அவசியம் வந்துருங்க, உங்களுக்காக பூஜையில வச்ச ஒரு தாயத்தை கொண்டு வந்திருக்காரு. அப்படி எதையும் அவர்கிட்ட நான் கேட்கலையே. கேட்காமலே செய்யறவர் தானே நம்ம குரு. அதுவும் சரிதான், நீங்க போங்க, நான் வரேன். ராம்குமார் அவரை அனுப்பிவிட்டு ஸ்னூக்கர் ஸ்டிக்கை தூக்கி போட்டான். தாடையை தடவத் தொடங்கினான். முகத்தில் தீவிரமான சிந்தனை. அத்தியாயம் 10. கங்கை நீருக்குள் கிடந்தாலும் அந்த மோதிரம் தன் சக்தியை காட்டிக்கொண்டே இருப்பதாகத்தான் என் தாத்தா உணர்ந்தார். அவருக்கு எப்படியாவது வெள்ளைக்கார துறைகளை குஷிப்படுத்தி அரசு மட்டத்தில் பெரிய பதவி ஒன்றை அடைந்துவிட வேண்டும் என்பது விருப்பம். அத்துடன் அப்போது ரயில் மார்க்கத்துக்காக நில ஆக்கிரமிப்பு நிகழ்ந்து தண்டவாளம் பதிக்கும் கான்ட்ராக்டை அடைய பலர் துடித்தனர். தாத்தாவும் அதற்காக எல்லா குறுக்கு வழிகளிலும் போனார். ஆனால் வெற்றிதான் கிடைக்கவில்லை. மாறாக அவரது பயணத்தில் அவருக்கு விபத்து ஏற்பட்டு கால் முறிந்து போனது. அதே விபத்தில் கையின் மோதிர விரலிலும் சரியான அடி. கை புசுபுசுவென்று வீங்கி போனது. அவ்வளவுக்கும் அந்த மோதிரம் வீட்டில் இருப்பதுதான் காரணம் என்பதாக அவர் மனது கருதியது. அப்போதுதான் அவருக்கு அப்படி ஒரு எண்ணம் தோன்றியது. அது சோமநாத பிள்ளை. ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன் அமர்ந்து பவுடர் பூசிக்கொண்டிருந்தாள் சாருலதா. அவளது செல்போன் தேவுடா பாட்டு பாடி அவளை அழைத்தது. திரையில் ராம்குமாரின் எண்கள். எஸ் சார், சொல்லுங்க. சாரு, நான் ஒரு விஐபியை மீட் பண்ண போயிட்டு இருக்கேன். அவருக்கு பிரசன்ட் பண்ண ஒரு வெள்ளி குத்து விளக்கு வாங்கிட்டு நான் சொல்ற அட்ரஸுக்கு வந்துட முடியுமா? வித் பிளஷர் சார். குட், அட்ரஸை நோட் பண்ணிக்க. அவளும் நோட் செய்து கொண்டாள். பின் குத்து விளக்கு எவ்வளவு மதிப்புள்ளதா இருக்கலாம் என்று கேட்டாள். 2 விளக்கு, ஒரு விளக்கு 1 கிலோ இருக்கலாம். அவ்வளவு வெயிட்டாவா? அந்த விஐபியும் வெயிட்டானவர் தான். யார் சார் அவரு? வந்து பாரு, தெரியும். ஓகே சார். பதிலோடு செல்போனை மூடியவள் துப்பட்டாவை சரி செய்து கொண்டு திரும்பும்போது எதிரில் அத்தை ராஜம் காரில் இருந்து இறங்கி உள்ளே வருவது தெரிந்தது. கொஞ்சம் பகீர் என்றது. ராஜத்திடம் யானை நடை. சாருவை பார்க்கவும் முகத்தில் ஒரு கோணல். வாங்கத்த. அடேங்கப்பா, என்னை வான்னு கூப்பிட கூட தெரிஞ்சிருக்கா? வீட்டுக்கு வரவங்க கழுதையா இருந்தாலும் நான் வான்னு கூப்பிடுவேன். ஏன்னா அதுதான் என் கல்ச்சர். அந்த பதில் அவள் கன்னத்தில் அரைந்தது போல இருந்தது. அதற்குள் விஸ்வநாதனும் திலகமும் வந்து விட்டனர். அக்கா, வாங்கக்கா. வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். பத்திரிக்கையை கூட தபால்ல அனுப்பிடலாம்னு தான் இருந்தேன். இருந்தாலும் கூட பிறந்த பாசம் மனசு கேட்கல என்றபடி விவேக்கின் கல்யாண பத்திரிக்கையை வெளியில் எடுத்தாள். யாருக்குக்கா கல்யாணம்? எனக்கு தான். அக்கா, பின்ன என்னடா கேள்வி? என் மகனுக்கு தான். விவேக்குக்கா? என்ன அதிர்ச்சியா இருக்கா? இனி பிரயோஜனம் இல்ல. பொண்ணு ஏசிஎஸ் படிச்சுட்டு பெரிய கம்பெனில அக்கவுண்ட்ஸ் ஆபீசரா இருக்கா. 500 பவுன் போடுறாங்க. 50 கிலோ வெள்ளி பாத்திரம். இது போக விவேக்குக்கு மாமல்லபுரம் ரோட்ல ஒரு கிரவுண்ட் இடம், ஒரு டொயோட்டோ கார். ராஜம் அடுக்கிக் கொண்டே போனாள். சாருலதாவுக்கு ராம்குமார் நினைப்பு வந்தது. அப்பா, அம்மா, நான் புறப்படுறேன். என் பாஸ் காத்துக்கிட்டு இருப்பாரு என்றபடியே வெளியேறத் தொடங்கினாள். உன் பொண்ணுக்கு எவ்வளவு திமிரு பாரு. இங்கே என்ன அலட்சியப்படுத்தலாம், ஆனா வாழ்க்கையை அவளை எப்படி அலட்சியப்படுத்த போகுது பாரு. கருவினாள். விடுக்கா, சின்ன வயசு, நல்லது கெட்டது தெரியல. அவளுக்கு தெரியலையா? இல்ல நீ கொடுத்த இடமாடா? அக்கா விடுக்கா, அதான் முடிஞ்சு போச்சே. முடிஞ்சுதாண்டா போச்சு, எல்லாமே முடிஞ்சுதான் போச்சு. ஒன்று மட்டும் சொல்றேன்,
என் பையனை அலட்சியப்படுத்தின உன் பொண்ணு நல்லா இருக்க மாட்டா. அவளுக்கு இருக்கிற திமிருக்கு அவ எவ்வளவு அனுபவிக்க போறா பாரு. ராஜம் சாபத்தை பேச்சில் கரைத்து கொட்டினாள். திலகத்துக்கு அது நெஞ்சில் இடித்தது. கண்களில் அது கண்ணீராக வெளிப்படத் தொடங்கியது. விஸ்வநாதனும் உணர்ந்து கொண்டு நெளிந்தார். சரி சரி, நான் பேசுறது உங்களுக்கு இப்ப தப்பாதான் தெரியும். ஆனா அவ என்ன அவமரியாதை செஞ்சது எதுவும் உங்களுக்கு தெரியாது. நான் வந்த வேலையை பாக்குறேன். இந்தா பத்திரிக்கை, கல்யாணத்துக்கு வந்து சேரு. உன் பொண்ணையும் கூட்டிகிட்டு வா. நடக்கிறதெல்லாம் பார்க்கட்டும். கல்யாண செலவு மட்டுமே 50 லட்சம். ஞாபகம் வச்சுக்கோ. வரட்டுமா? உட்காரக்கூட இல்லை. பத்திரிகையை விஸ்வநாதன் கைகளில் திணித்துவிட்டு வந்த வேகத்தில் காரில் ஏறிக்கொண்டு பறந்து விட்டாள். திலகம் தன் கணவரை முறைத்து பார்த்தாள். என்ன ஏன் பார்க்குற? அக்கா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? என்ன இல்லை, இவங்க ஹார்ட் அட்டாக்குன்னு ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்குவாங்க. இவ அதை தப்பா எடுத்துக்க கூடாதா? இவ வேணும்னு தானே அப்படி செஞ்சாங்க. உண்மையில இவ வேணும்னு நினைச்சிருந்தா இப்படி அவங்க கிட்ட வார்த்தைகள் வராது. ஒரு வகையில என் பொண்ணு செஞ்சதுதான் சரி. அவங்க மருமகளா அவ ஆனாலும் தினமும் எலியும் பூனையுமா தான் இருக்க வேண்டி வரும். ஒரு பொண்ணுக்கு காசு பணம் பெருசு கிடையாது. கண் நிறைஞ்ச புருஷன் தான் கணக்கு. விவேக்குக்கு என்னடி குறை? எப்ப என் பொண்ணுகிட்ட ஒரு பேச்சு, அவன் அம்மா கிட்ட ஒரு பேச்சுன்னு பேசினானோ அப்பவே அவன் சரியில்லைங்க. உன்கிட்ட பேச முடியுமா? எப்படியோ போங்க. விஸ்வநாதன் எரிந்து விழுந்தவராக அங்கிருந்து விலகினார். சிறிது தூரம் சென்றவர் திரும்பி ஸ்டோர் ரூமுக்கு சென்றார். அங்கே ஷெல்ஃப் ஒன்றில் இலை ஒன்றின் மேல் காய்ந்த சாணி உருண்டை. அதற்குள் அந்த நீலக்கல் மோதிரம். இதை ஒழிச்சு தலைமுழுகினாதான் இந்த வீட்டில் நிம்மதி வரும் என்றவர் அந்த உருண்டையோடு கொல்லைப்புறம் சென்று அப்படியே அதை தூக்கி எறிந்தார். அது பின்கூரை ஓட்டு சரிவில் விழுந்து அப்படியே சிக்கி கொண்டது. அதை உணராதபடி உள்ளே வந்தவர், இனியாவது எல்லாம் நல்லபடி நடக்கட்டும் என்று சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த முருகன் படத்தை பார்த்து கும்பிட்டார். திலகம் ஓடி வந்தாள். என்னங்க பண்ணீங்க? எங்க அந்த மோதிரம்? அதை பத்தி பேசாத. தலையை சுத்தி எரிஞ்சிட்டேன். இனி எல்லாம் நல்லபடியா நடக்கும் பாரு. பைத்திய மாதிரி பேசாதீங்க. அதை உங்க முன்னோர்கள் எவ்வளவு தரம் தூக்கி எரிஞ்சும் விலகல. அதனாலதான் அதை பரன்ல தூக்கி போட்டாங்க. அது எப்படி திலகம் ஒரு மோதிரம் அப்படி நடந்துக்க முடியும்? அது என்ன உணர்ச்சி உள்ள மனுஷனா அல்லது மிருகமா? ஜடம் தானே. ஜடம்னா அதை பார்த்து எதுக்குங்க பயம்? இந்த வீட்டுல எவ்வளவோ சாமானுங்க, அதோட அதுவும் இருந்துட்டு போகட்டுமே. அப்படி இல்ல திலகம், தெரிஞ்சோ தெரியாமலோ அதுக்கு ஒரு சக்தி இருக்கிறதா மனசு நினைச்சிடுச்சு. அதான் தூக்கி எறிஞ்சிட்டேன். நீ சொன்ன மாதிரி என் முன்னோர்களுக்கு நடந்த மாதிரி எனக்கும் நடக்குதான்னு பாக்குறேன். என்ன சொல்றீங்க? அதை தலையை சுத்தி தூக்கி எறிஞ்சிட்டேன். அது எப்படி என் கைக்கு தானா வருதுன்னு பாக்குறேனே. விஸ்வநாதன் சொன்னபடி நடக்கிறதா என்று பார்க்க திலகத்துக்கும் ஒரு உள் தூண்டல். அதற்கு பிறகு அவள் எதுவும் பேசவில்லை. அந்த பங்களா முன் சில கார்கள், முகப்பில் வாழைப்பந்தல், உள்ளே நிறைய பெரிய மனிதர்கள். மாடியில் ஏசி அறையில் அந்த மனிதர் பார்க்க சன்னியாசி போல தோற்றம். ஆனால் விரல் கொள்ளாதபடி மோதிரம், கழுத்திலும் நவரத்ன மாலை. அவர் முன் ராம்குமார் தனியாக அமர்ந்து கொண்டிருந்தான். குத்து விளக்குடன் சாருலதா வந்து சேர்ந்தாள். அந்த விளக்குகள் இரண்டும் அவர் முன் நெய்விட்டு தீபம் போடப்பட்டு எரிந்து கொண்டிருந்தது. அந்த மனிதரும் கண்களை மூடி தியானத்தில் இருந்தார். ராம்குமார் அவரையே பார்த்தபடி இருந்தான். அரைக்கதவு தாழிடப்பட்டிருந்தது. மெல்ல ஒரு கட்டத்தில் கண் திறந்தவர் அவனை பார்த்து சிரித்தார். சாமி, கவலைப்படாத, உன் ஜாதகம் சீக்கிரமா மாறும். இல்ல சாமி, எனக்கு நம்பிக்கை இல்ல. தினசரி எப்படியாவது ஒரு ஆக்சிடென்ட் எப்படியாவது ஆயிடுது. என் காரை பாருங்க, எல்லா சைடும் அமுங்கி இருக்கும். தெரியும் ராம்குமார், நான் பாத்துக்கிறேன். உனக்காகவே நான் பூஜை செஞ்ச தாயத்து இது. இந்த பூஜைக்கு மட்டும் 3.5 லட்சம் ரூபாய் ஆச்சுன்னா பாத்துக்க. ஏன், அதை நான் கொடுத்துட்றேன் சாமி. எனக்கு உன்ன தெரியாதா? பணம் பெருசு இல்ல, நீ நல்ல விதமா ஆகணும். ஆனா போதும் சாமி. பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு? அதுக்கு என்ன சாமி, எங்க ப்ராடக்ட்டுக்கு ஒரு பேர் இருக்கு. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. சொல்லப்போனா ஆர்டர் இருக்கிற அளவு தயாரிக்க முடியல. அவ்வளவு ப்ரெஷர். பிசினஸ் மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையிலையும் சரியாயிடும். நீ கிளம்பு. இருங்க சாமி என்றவன் சாருவை அருகில் அழைத்து காதோரம் கிசுகிசுத்தான். அவள் சற்று சலனத்தோடு தன் ஹேண்ட்பேக்கில் இருந்து ஒரு செக் புக்கை எடுத்து 4 லட்சம் ரூபாய் எழுதினாள். அவன் கையெழுத்து போட்டு நீட்டினான். அவரும் வாங்கி அருகில் ஏதோ ஒரு குப்பையை போடுவது போல போட்டார். அவன் மீண்டும் ஒரு முறை வணங்கிவிட்டு புறப்பட்டான். இருவரும் வெளியில் வந்தனர். அவன் தன் கார் அருகே சென்றான். சரியான காஸ்ட்லி கார். அவன் குருஜியிடம் சொன்னது போல் ஆங்காங்கே சொட்டை நசுங்கல்கள். அவள் முகத்தில் மாற்றம். என்ன சாரு, நாங்க சொன்னப்ப நம்பலையா? இல்ல சார், எப்படி இப்படி? அதான் சொன்னேனே, என்னை யமன் விடாம துரத்துறான். சார், நீங்களா இப்படி பேசுறீங்க? ஏன் நம்ப முடியலையா? ஆமா, எவ்வளவு பெரிய நிறுவனத்தோட ஜேஎம்டி நீங்க. உங்களுக்குள்ள இப்படி ஒரு மூடத்தனமான எண்ணமா? எதுவுமே தனக்குன்னு வராத வரை இப்படித்தான் நினைக்க வைக்கும். இல்ல சார், நீங்க அனாவசியமா பயப்படுறீங்க.
ஆமா, இவர் யார் சார்? என்ன அப்படி கேட்டுட்ட? இவர் பெரிய மகான். அப்படியா? என்ன அப்படியா? விமானத்துல பயணிக்கும் போதுதான் இவரை பார்த்தேன். எனக்கு பக்கத்து சீட்டு. என் கைரேகையை பார்த்தே என் லைஃபை புட்டு புட்டு வச்சுட்டாரு. அவன் காரில் ஏறியபடியே கதை சொல்ல ஆரம்பித்தான். அவளும் ஃப்ரண்ட் சீட்டில் ஏறிக்கொண்டாள். முதல்ல இந்த கைரேகை கால்ரேகை இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா இவர் ஒரு விஷயம் சொன்னாரு. அதன்படியே நடக்க ஆரம்பிக்கவும் நான் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சேன். அப்படி என்ன சார் சொன்னாரு? காரை ஸ்டார்ட் செய்யும் முன் டேஷ்போர்டில் இருந்து ஒரு சிறு பிளாஸ்டிக் டப்பாவுக்குள் கையை விட்டு ஒரு அபின் உருண்டையை எடுத்து நாக்குக்கு கீழே வைத்து கொண்டான். அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. எனக்கு கண்டம் இருக்கிறதா சொன்னாரு. எங்க ஃபேமிலியில இதுவரை 4 பேர் 35 வயசு தாண்டல. தெரியுமா உனக்கு? உங்க ஃபேமிலினா? என் சித்தப்பா பசங்க, அப்புறம் என் அண்ணன், இவங்கள சொன்னேன். இவங்களுக்கு என்ன? என்னவா? அவ்வளவு பேரும் போய் சேர்ந்தாச்சு. சொல்லி வச்ச மாதிரி ஆக்சிடென்ட்ல. எங்க அம்மாவும் ஆக்சிடென்ட்ல தான் செத்தாங்க. இந்திரா காந்தி குடும்பத்துல எப்படி எல்லாரும் வரிசையா துர்மரணம் அடைஞ்சாங்க, அந்த மாதிரியே. அதனால உங்களுக்கும் ஆயிடுங்கிறது உங்க எண்ணமா? எனக்கும் அப்படி ஒரு பயம் இருந்தது. இவர் என் பயத்தை ஊர்ஜிதம் பண்ணி கைரேகை பார்த்தே எனக்கும் கண்டம் இருக்குன்னு சொன்னாரு. காரை ஓட்டியபடியே அவன் பேச பேச அவன் சாப்பிட்ட அபின் அவனை லேசாக்கி கொண்டிருந்தது. டிரைவிங்கிலும் ஒரு சிறு தடுமாற்றம். இப்ப நீங்க சாப்பிட்டது போதை மருந்து தானே? எக்ஸாக்ட்லி. தயவு செஞ்சு அப்பா கிட்ட சொல்லிடாத சாரு. நான் என் மைண்டை பேலன்ஸ் பண்ணிக்க கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு குறுக்கு வழி இது. தப்பு சார். இதுதான் உங்க கார் ஆக்சிடென்ட் ஆகவே காரணம். நோ, நான் எப்பவுமே ஸ்டெடி. சரி, இந்த சாமியார் சொன்னது நடந்ததா? நடந்ததாவா? சனிக்கிழமைன்னா கட்டாயம் ஆக்சிடென்ட் ஆகும்னாரு. எங்க இருந்தாவது எவனாவது வந்து ஒரு முட்டு முட்டிடுறான். அது என்ன சனிக்கிழமை கணக்கு? என் ஜாதகத்துல சனி ரொம்ப கெட்டவனா. அதனால இதையெல்லாம் நீங்க நம்புறீங்களா? நடக்க நடக்க நம்பத்தானே வேண்டியிருக்கு. சரி, இதுக்கு முடிவு? இப்பத்தானே தாயத்து கொடுத்துருக்காரு. இனி ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆகாம போகலாம். தயவு செஞ்சு இனி நீங்க கார் ஓட்டாதீங்க. டிரைவர் வச்சுக்கங்க. சாரி, அது மட்டும் எனக்கு பிடிக்காது. ஏன்னா இந்த டிரைவர் என் அப்பா கிட்ட என்னை பத்தி பத்த வச்சிடுறான். அடுத்து வெரி ஸ்லோ டிரைவ். எனக்கு கார்னா பறக்கணும். நீங்க பேசுறத பார்த்தா பிரச்சனை உங்ககிட்ட தாங்கிற மாதிரி நினைக்கிறேன். இல்ல சாரு, குருஜி சொன்ன மாதிரி இது எங்க குடும்ப சாபம். நான் முடிவு பண்ணிட்டேன். வாழ போறது கொஞ்ச காலம். ஆகையால எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு அனுபவிச்சிடணும். சாரி சார், ரொம்ப அபத்தமான எண்ணம். எனக்கு அட்வைஸ் பண்றவங்கள எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் உனக்கு நான் விதிவிலக்கு தரேன். ஏன்னா நீ ரொம்ப அழகா இருக்க சாரு. அவனிடம் லேசாக நாக்கு குளறியது. காரிடமும் தடுமாற்றம். சார், தயவு செஞ்சு காரை நிறுத்துங்க. எனக்கு டிரைவிங் தெரியும். நான் டிரைவ் பண்றேன். நோ, நான் எப்பவுமே ஸ்டெடி. சொன்ன ஜோரில் ஆக்சிலேட்டரில் ஒரு அழுத்தமான மிதி. காரும் சீறியது. நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? சார், நீயும் எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? சார், மெல்ல போங்க. பயப்படாத. சனிக்கிழமை இல்லை இன்னைக்கு. சோ நிச்சயம் ஒன்றும் ஆகாது. சார், நாம இப்ப எங்கே போறோம்? மாமல்லபுரம் ரோட்ல இருக்கிற நம்ம ஆபீஸ் கெஸ்ட் ஹவுஸுக்கு. அங்க நான் எதுக்கு சார்? அந்த கெஸ்ட் ஹவுஸை நீ பார்க்க வேணாமா? சார், கீப் கோயட். பேசாம வா. ராம்குமார் அப்படியே டோட்டலாக மாறிவிட்டான். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன் வரை மிடுக்காக மெஜஸ்டிக்காக நடந்து கொண்டவனிடம் முரண்பாடான மாற்றம். காரும் புயலாய் சீறிக்கொண்டு ஓடி கெஸ்ட் ஹவுஸ் முன் நின்றது. பெரிய கெஸ்ட் ஹவுஸ் பல கோடிகளை விழுங்கிவிட்டு பல வண்ணங்களில் ஜொலித்தது. ராம்குமார் காரில் இருந்து தள்ளாடிக்கொண்டே இறங்கினான். உள்ளே நுழைந்தான். கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேன் ஓடி வந்து சல்யூட் அடித்தான். அலட்சியமாக அவனை கடந்தான். சாருலதா வெளியிலேயே தேங்கி நின்றாள். உள்ளே செல்ல என்னவோ போல் இருந்தது. அவன் உள்ளே சென்று மறைந்து விட்டான். அவளுக்கு உடனடியாக எம்டி ராஜரத்தினத்திடம் பேசினால் நல்லது என்று தோன்றியது. குட் மார்னிங் சார், நான் சாரு பேசுறேன். சொல்லுமா, என்ன விஷயம்? சார், நான் இப்ப மாமல்லபுரம் ரோட்ல இருக்கிற உங்க கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கேன். அப்படியா? அங்க என்ன வேலை உனக்கு? சார், நம்ம ஜேஎம்டி தான் என்ன இங்க கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அவர் இப்ப ஸ்டெடி மைண்ட்லயும் இல்ல. வாட் டு யூ மீன்? சாரு நடந்ததையெல்லாம் அப்படியே கெஸ்ட் ஹவுஸ் தோட்டத்தில் நடந்தபடியே சொல்லி முடித்தாள். அவரும் அதிர்ந்து போயிருந்தார். அவனுக்குள்ள இப்படியெல்லாம் குழப்பங்களா? குழப்பமே இல்ல சார். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாரு. எனக்கு அந்த குருஜி மேலதான் சந்தேகம். எப்படிமா? சொல்ல தெரியல. அவரை பார்த்தா உண்மையான சாமியாராவும் தெரியல. 2 கிலோ வெள்ளி குத்துவிளக்கு கிட்டத்தட்ட 35,000 ரூபாய். இது போக 4 லட்சம் ரூபாய்க்கு செக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இவ்வளவு போயிருக்கு. இதுக்கு முந்தி எவ்வளவு கொடுத்திருப்பாரோ. இவரோட அசட்டு நம்பிக்கைய அந்த ஆள் நல்லா பயன்படுத்திக்கிறான். சரி, நீ கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து கிளம்பிடு. அவன் கேட்டா நான் கூப்பிட்டிருக்கேன்னு சொல்லு. நான் பாத்துக்கிறேன். அவர் சொல்லி முடிக்க அவனிடம் சொல்லிக் கொள்வதற்காக தயங்கி தயங்கி கெஸ்ட் ஹவுஸிற்குள் நுழைந்தாள். உள்ளே பாகம் பாகமாக பார்த்தாள். சார், சார்,
என்று குரல் கொடுத்து கொண்டே அறை அறையாக எட்டி பார்த்தாள். எல்லா அறையுமே காலியாக இருந்தது. உள்ளுக்குள்ளே விதவிதமான கார்பெட்டுகளில் வண்ண வண்ண சித்திரங்கள், ஏராளமான காஷ்மீர் கிராஃப்ட் பொருட்கள். ஒரு அறைக்குள் நுழைந்த போது மெலிதான ஸ்ப்ரே வாசம். அதே சமயம் அவளுக்கும் மெல்ல சுயநினைவு மறந்து போனது. சில நொடிகளிலேயே பொத்தென்று விழுந்துவிட்டாள். அத்தியாயம் 11. அந்த மோதிரத்தை ஒரு பிச்சைக்காரனுக்கு அவன் தட்டில் போட்டுவிட முடிவு செய்தார். அதன்படியே போடவும் அவன் புலகாங்கிதப்பட்டான். ஆனாலும் அது திரும்ப வந்ததுதான் ஆச்சரியம். ஆம், அது திரும்பி வந்தது. அந்த பிச்சைக்காரன் அதை நகை செய்யும் ஆசாரியிடம் விற்கச் சென்றான். ஆசாரிக்கு பிச்சைக்காரன் மேல் சந்தேகம் வந்துவிட்டது. ஓசைப்படாமல் போலீசுக்கு சொல்லிவிட்டார். போலீசார் பிச்சைக்காரனை பிடித்து குடைந்தனர். பிச்சைக்காரனும் இதை என் தாத்தா பிச்சை போட்டதாக கூற போலீஸ் நம்ப மறுத்தது. இறுதியாக என் தாத்தாவையே அழைத்து விசாரிக்க அவரும் உண்மையை ஒப்புக்கொள்ள பிச்சைக்காரனை விடுவித்தனர். பிச்சைக்காரனோ, இந்த மோதிரம் என்னை பாடாய்படுத்திவிட்டது, இது எனக்கு வேண்டாம் என்று என் தாத்தாவிடமே கொடுத்துவிட்டு ஓட்டமாய் ஓடிவிட்டான். எப்படி? சோமநாத பிள்ளை. சுல்லென்று சூரிய கதிர் மேலே பட்டபோது சுரீர் என்றது. ஜன்னல் கர்டன்கள் விலகி திரைச்சிலைக்கு அப்பால் சமுத்திரம் தெரிந்தது. கண் விழித்த சாருவுக்கு கொஞ்சமல்ல, அதிகமாகவே பகீர் என்றது. அவளது உடம்பில் பொட்டு துணி இல்லை. சரேல் என்று படுக்கையோடு கிடந்த போர்வையை எடுத்து போர்த்தி கொண்டாள். உடம்பெல்லாம் அங்கங்கே வலிக்க வேறு செய்தது. அவளுக்கு அடுத்த நொடியே தான் மயங்கி விழுந்ததும் அதை தொடர்ந்து தான் கெடுக்கப்பட்டதும் தெரிந்துவிட்டது. பல இடங்களில் நகைக்கீறல்கள் வேறு. யார் என்றே தெரியாதபடி ஒருவனுடன் புரண்டது மெல்ல நினைவுக்கு வந்தது. அப்படியே அந்த அறையின் ஒரு மூலையில் போய் அமர்ந்து விட்டாள். தலையை இரு கைகளாலும் பிடித்து கொண்டாள். வாய்விட்டு அழத் தோன்றியது. அழவும் செய்தாள். சப்தம் அறை முழுக்க எதிரொலித்தது. மெல்ல அறைக்கதவை திறந்து கொண்டு வாட்ச்மேன் எட்டி பார்த்தான். பார்த்த வேகத்தில் மீண்டும் கதவை மூடினான். அவளோ வீறிட்டு அழுதாள். பொம்பளைன்னா அடக்க ஒடுக்கமா இருக்கணும், ஆம்பளை மாதிரி திரிய ஆசைப்படக்கூடாது என்று திலகம் அடிக்கடி சொல்வது ஞாபகத்தில் வந்தது. அந்த நேரத்தில் அது சத்தியமான ஒரு உண்மையாகத்தான் தோன்றியது. பேசாமல் விவேக்கை கல்யாணம் செய்து கொள்ள சம்மதித்திருந்தால் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்காதோ என்றும் கேட்டுக்கொண்டாள். சட்டென்று அழுகையை அடக்கி கொண்டவள் சற்று தெம்பை வரவழைத்து கொண்டு எழுந்தாள். தன் உடைகள் எங்கே இருக்கின்றன என்று தேடினாள். அங்கொன்றும் இங்கொன்றுமாக கிடந்தது. எடுத்து அணிந்து கொண்டாள். பாத்ரூமுக்குள் நுழைந்து முகம் கழுவிக்கொண்டாள். பின் மெல்ல நடந்து வெளியே வந்தாள். வாட்ச்மேன் பரிதாபமாக பார்த்தான். ஆனால் அவனை பார்த்து சிரித்தாள். அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னம்மா, நடந்ததுக்காக வருத்தப்பட்டு உள்ளார அழுதிங்க, இப்ப சிரிக்கிறீங்க என்று அவனும் புரியாமல் கேட்டான். அழறதுல பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு, அதான் மாத்திக்கிட்டேன். அதுவும் சரிதாம்மா. ஏம்மா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் தனியாலாம் வரீங்க? சத்தியமா எனக்கு இப்படியெல்லாம் ஆகும்னு தெரியாது. நீங்க 4வது ஆளுமா. சின்னவர் ரொம்ப நல்லவர். சில காலமாதாம்மா இப்படி இருக்காரு. இனி நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு இங்க நடந்தத யாருகிட்டையும் சொல்ல மாட்டேம்மா. தப்பு, சொல்லணும், கட்டாயம் சொல்லணும். அம்மா, என்ன பாக்குற? இத நீ முதலாளிகிட்ட சொல்லியே தீரணும். ஐயோ, அப்புறம் என் வேலை எதுவும் ஆகாது. சொன்னா உனக்கு இன்க்ரிமெண்ட் தான் கிடைக்கும். உங்க பேச்சை எதை வச்சுமா நம்ப சொல்றீங்க? அப்ப இப்படியே தப்புக்கு விளக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் உன் முடிவா? இல்லம்மா, சின்னவர் மாறணும், அதுக்கு ஏதாவது செய்யணும். அதான் செய்யுங்கிறேன். மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். அம்மா, சரி, முதலாளி ஐயா கூப்பிட்டு கேட்டா சொல்லுவியா? சத்தியமா சொல்லுவேம்மா. அப்ப அது போதும் எனக்கு. சாரு அவனிடம் சொல்லிக்கொண்டு அப்படியே கடற்கரை பக்கம்தான் நடந்தாள். அந்த நேரத்துக்கு அந்த கடல் காற்றும் ஆளரவமற்ற அந்த வெளியும் மனதுக்கு இதமாக இருந்தது. வாட்ச்மேனோ அவள் தற்கொலை செய்து கொள்வதற்காக கடலை நோக்கி நடப்பதாகத்தான் கருதினான். அவனுக்கு மிகவும் பயமாக கூட இருந்தது. பயத்துடன் தொலைபேசியை எடுத்தவன் ராஜரத்னத்தின் பர்சனல் நம்பரில் அவரை கூப்பிட்டான். ஐயா, என்ன சந்தானம், இங்க ஒரு தப்பு நடந்துச்சுங்க. என்ன தப்பு? யார் பண்ணினா? அவன் நடந்ததை விலாவாரியாக கூறிவிட்டு, அந்த அம்மா கடற்கரை பக்கமா போறாங்க. எனக்கு என்னவோ தற்கொலை பண்ணிக்க போற மாதிரி தெரியுது. அதான் உங்க கவனத்துக்கு கொண்டு வர போன் செஞ்சேன். ஏற்கனவே நம்ம குடும்பத்துல யாரும் நல்லா இல்ல. இதுல இந்த மாதிரி பாவம் எதுக்குங்க? சரி சந்தானம், நான் பாத்துக்கிறேன். நல்லவேளை உனக்கு இப்பயாவது சொல்ல தைரியம் வந்ததே என்றவர் அடுத்த நொடி சாருவை செல்போன் லைனில் பிடித்தார். எஸ் சார். எங்க இருக்கப்போ? கடற்கரையில சார். நோ சாரு, நீ அவசரப்பட்டு தற்கொலை எல்லாம் பண்ணிக்காத. நான் ராம்குமாரை விசாரிக்கிறேன். தற்கொலையா? நானா? அப்படித்தான் வாட்ச்மேன் சந்தானம் சொன்னான். ஓ, இது அவன் வேலையா? சரி சார், நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க உங்க பிள்ளைய விசாரிச்சு என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? என்னம்மா அப்படி சொல்லிட்ட? உனக்கு நிச்சயம் நல்ல காம்பன்சேஷன் கிடைக்கும். நீ அவசரப்பட்டுடாத.
அவர் நான் ஒரு தப்பும் பண்ணலன்னு சொன்னா அப்ப என்னால எதுவும் பண்ண முடியாதே. ஆனா என்னால முடியும் சார். உங்க பிள்ளை நல்லவர் தான். சில கெட்ட பழக்க வழக்கம் தான் அவரை இப்படி ஆக்கிடுச்சு. போதாக்குறைக்கு தான் கட்டாயம் ஆக்சிடென்ட்ல கூடிய சீக்கிரம் செத்துடுவோங்கிற அந்த பயம் வேற. என் மகன் மேல கோபிக்காம அவன் மேல பரிதாபப்படுறியே. இப்போ உங்க மகன் நிலை அதுதான் சார். ரொம்ப ஆச்சரியமான பொண்ணுமா நீ. சாதாரணமா இந்த மாதிரி சமயத்துல எல்லாரும் எத்தனை லட்சம் கறக்கலாம்னு தான் பாப்பாங்க. நீ தலைகீழா யோசிக்கிறியே. இல்ல சார், இதுதான் நேரான சிந்தனை. நீங்க அனாவசியமா கவலைப்படாதீங்க. அந்த சனிக்கிழமை ஆக்சிடென்ட் மர்மத்தை நான் கண்டுபிடிச்சிட்டா போதும். உங்க மகனை அப்படியே மாத்திடுவேன். சாரு பேச பேச ராஜரத்னம் கொஞ்சம் கூனி குறுகி கூட போனார். பணம் காசில் எவ்வளவு உயரத்தில் இருந்து என்ன பிரயோஜனம்? இப்படி இக்கட்டான தருணங்களில் திடமாகவும் தெளிவாகவும் நடந்து கொள்வதில் அல்லவா உண்மையான உயரம் உள்ளது. கடற்கரையில் கால்நடையாக அமர்ந்தவள் அருகே நிழல் ஆடியது. நிமிர்ந்தாள் அந்த ஜோசியக்கார பெண். தாயி, நீயா? என்ன தாயி, எதையோ பறி கொடுத்தவ மாதிரி தெரியறியே. ஆமா, பறி கொடுத்தவ தான். ஆனா தொலைஞ்சதை பத்தி கவலைப்படுறதுல பிரயோஜனம் இல்ல. எங்க தாயி உன் கையில அந்த மோதிரத்தை காணோம்? அது ஒரு விபத்து. எங்க அப்பா பிடுங்கிட்டாரு. அட கரகமே, என்ன அது இல்லைன்னா எனக்கு ஆபத்தா? இல்லையா பின்ன? உன்னையேல தொலைச்சிட்டு வந்திருக்க. அவள் சொன்னது சாருவை உசுப்பி நிமிர்த்தியது. போ தாயி, அதை எடுத்து போடு, எல்லாம் சரியாயிடும். நான் தான் சொன்னேனே. நீ சொன்ன சரி, போட்டா என்னாகும்? போன என் கற்பு திரும்பிடுமா? ஏதாவது ஒரு வகையில சரியாகும் தாயி. அது உன் பலம் மாத்தா. என் பலம் என் மனசுல இருக்கு, மோதிரத்துல இல்ல. என்ன பிரயோஜனம்? நீ அழியறத உன்னால தடுக்க முடிஞ்சுச்சா? அவளின் மடக்கல் சாருவை கொஞ்சம் குத்தவும் செய்தது. இதெல்லாம் என்ன மீறி நடந்துட்ட விஷயங்கள். ஒரு விபத்து மாதிரி. இதுக்கும் மோதிரத்துக்கும் என்ன சம்பந்தம்? என் அனுபவத்துல சொல்றேன் தாயி. நம்ம கையில இருக்கிறதுங்கிறது கொஞ்சம்தான். நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எதுவும் நம்ம கையில கிடையாது. அந்த விஷயங்களை நாம ஆட்டி வைக்க ஆசைப்படாம இருக்கலாம். ஆனா அது ஆசைப்பட்டு ஆட்டி வைக்கும்போது ஆடித்தான் போறோம். அப்படி ஆடிடாம இருக்கணும்னா நம்ம கிட்டையும் ஆட்டி வைக்கிற சக்தி இருக்கணும். மோதிரம் போட்டுக்கிட்டா மட்டும் அது எப்படி வரும்? மாத்திரை சாப்பிட்டா நோய் தீருது. ஒரு பட்டாணி சைஸ் மாத்திரைக்கு உடம்புக்குள்ளார மாற்றம் ஏற்படுத்த முடியும் போது அதே பட்டாணி சைஸ் கல்லுக்கு வெளியே மாற்றம் ஏற்படுத்த முடியாதா? அதை எப்படி நம்புறது? போட்டு பாரு, அப்புறம் தெரியும். எல்லாமே உனக்கு சாதகமா உன் விருப்பப்படி நடந்தா அதுக்கு சக்தி இருக்குன்னு நினை. இல்லாட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போ. அதை போடாமலே நான் எனக்கு சக்தி இருக்கிறதா நினைச்சா அது எப்படிம்மா சாப்பிட்டதா நினைச்சா பசி அடங்கும்? நிஜத்துக்கும் நினைப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமா? நீ நல்லா பேசுற. ஆனாலும் உன் கண்ணை திறக்க முடியலையே. என் கண்ணு திறந்துதான் இருக்கு. அதான் உன்கிட்ட இவ்வளவு கேள்வி கேட்க தூண்டுது. முகத்துல இருக்கிற கண்ணு ஒன்னும் இல்லம்மா, மனக்கண்ணு திறக்கணும். இந்த கண்ணால எதிரில் இருக்கிறத தான் பார்க்க முடியும். ஆனா மனக்கண்ணால இங்க இருந்துகிட்டே எதை வேணா நினைச்சு பார்க்க முடியும். முடிவா நீ என்னதான் சொல்ற? படிச்சு பட்டம் வாங்கினவ தானே நீ? ஆமா. முதல்ல பட்டம் தாங்க, அப்புறமா படிச்சுக்கிறேன்னா ஒத்துக்குவாங்களா? அது எப்படி? மோதிர விஷயத்துல மட்டும் அது தன்னை நிரூபிச்சாதான் நம்புவேன்னா என்ன அர்த்தம்? நீ விடமாட்ட போல இருக்கே. அப்படி இல்ல தாயி, நான் மனசை படிக்கிறவ. நீ இப்ப இழக்க கூடாததை இழந்துட்டு உட்காந்துருக்க. ஐயோன்னா வருமா, அம்மானா வருமா? இது உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அழிஞ்சு போகும். இதோ இந்த கடற்கரை மண்ணு கூட அடுத்த வருஷம் இப்படியே இருக்காது, மாறித்தான் கிடக்கும். ஆனா எப்பவும் எதுலையும் சுருங்காததால தான் தங்கத்தை பெருசா நினைக்கிறோம். அப்படித்தான் ரத்தின கல்லுங்களும் எல்லாமே அழியும் போது அதுங்க மட்டும் காலத்தை எதிர்த்து எதுவும் ஆகாம அப்படியே இருந்துகிட்டு இருக்கும். இது உன் உடம்புல இருந்தா உன் உடம்புல அழியாத ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு கெட்டது நடக்க அதோட அலைங்க உடம்பு முழுக்க பரவணும். ஆனா இது இருந்தா அந்த இடத்துல கெட்டதால பரவ முடியாது. அதனால முழுக்க கெட்ட ஒரு விஷயம் பரவவே முடியாது. இதுதான் இதுக்கு பின்னால இருக்கிற சூட்சுமம். மத்தபடி கல்லுக்குன்னு அறிவு கிடையாது, மனசு கிடையாது, உணர்ச்சி கிடையாது. ஆனா நமக்கு தான் அது சேர்ந்தே இருக்கே. அது இருக்கிறதால தான் மரத்தை வெட்ட அறிவால எடுக்கிறோம், மண்ணை தோண்ட மண்வெட்டி எடுக்கிறோம். அதே போல பிரச்சனைகளை எதிர்க்க ஒரு ஆயுதமா இதை எடுத்துக்கிறோம். இங்க கூட மனுஷன்தான் பெரியவன், மோதிரம் இல்ல. ஏன்னா அவனை மோதிரம் காப்பாத்தல, அவன்தான் மோதிரத்தை காப்பாத்தி தன்னையும் காப்பாத்திக்கிறான். அவள் ஒரு பிரசங்கமே செய்து முடித்தாள். ஆனால் சாருலதாவால் மறுதளிக்க முடியாதபடி கருத்துக்கள். சரி, எனக்கு நான்கிற கர்வம் கிடையாது. உன் கருத்தை பரிசீலிச்சு பாக்குறேன். நீலக்கல்ல ஒரு ஆயுதம்னு நீ சொன்ன பாரு, அது எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஜெயிச்சா நிச்சயம் நல்ல நிலையில உன்னை சந்திப்பேன். வரேன். உடனேயே எழுந்து கொண்டு படுவேகமாக வீடு நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். வீட்டில் நுழைந்தவள் எதிரில் கிட்டத்தட்ட பேயறைப்பட்டவர் போல விஸ்வநாதன். திலகம் சற்று கலகலவென்று இருந்தாள். அம்மா, என்னாச்சுமா அப்பாக்கு?
அதை ஏண்டி கேட்குற? நடக்கக்கூடாததாவே எல்லாம் நடக்குது. ஆனாலும் கெட்டதுல ஒரு நல்லது மாதிரி நீ தப்பிச்சிட்ட. என்னம்மா சொல்ற? அந்த விவேக்குக்கு உன் அத்தை கல்யாண ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க இல்லையா? ஆமா. கல்யாண பொண்ணு வீட்டுக்கு ஒரு மொட்டை கடுதாசி யாரோ எழுதி போட்டிருக்காங்க. அதுல என்ன எழுதியிருக்கு தெரியுமா? என்னம்மா? விவேக்குக்கு எய்ட்ஸ் இருக்கான், அது அவனுக்கு தெரியுமா? நிஜமாலுமே அடிவயிற்றில் அக்னி திராவகத்தை ஒரு செம்பளவு செலுத்திய மாதிரி இருந்தது. அப்புறம் என்னம்மா நடந்துச்சு? என்னத்த சொல்ல, விவேக்கும் தலைமறைவாயிட்டான். அது அந்த கடிதம் உண்மைதாங்கிற மாதிரி ஆக்கிடுச்சு. அது எப்படிம்மா எய்ட்ஸ் இருக்கிற நபர் கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரு? அதுதான் எனக்கும் புரியல. ஒருவேளை சொந்தத்துல கல்யாணம் பண்ணினா சமாளிச்சிடலாம்னு நினைச்சிருக்கலாம். எப்படியும் சாக போறோம், கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துட்டு சாவோமேன்னு நினைச்சிருக்கலாம். இல்ல யாராவது கிளப்பி விட்ட பொய்யானும் தெரியல. திலகம் அடுக்கிக் கொண்டே போனாள். சாருலதா நெடுநேரம் எதுவும் பேசவில்லை. அப்படியே ஸ்தம்பித்து போய் அமர்ந்து விட்டாள். அந்த மோதிரத்தை தூக்கி எறிஞ்ச பிறகும் அது விடமாட்டேங்குது என்று விஸ்வநாதன் மெல்ல முனகினார். உடனேயே சரையில் என்று திரும்பினாள் சாருலதா. என்னம்மா சொல்றாரப்பா? அதை ஏண்டி கேட்குற? இந்த மனுஷன் ஆத்திரத்துல அதை தூக்கி வீசிட்டாருடி. வீசிட்டாரா? ஆமாண்டி. திடீர்னு இவருக்கு கிறுக்கு பிடிச்சிடுச்சு. ஒரு பக்கம் அதை இவர் நம்பல, இன்னொரு பக்கம் அதை நினைச்சு பயம். இப்படி ரெண்டும் கெட்டானா இருந்தா என்ன பண்றது? சாருவின் முகம் உடனேயே கோணிக்கொண்டது. சோர்ந்து போய் அப்படியே கொல்லைப்புறம் சென்று நின்றார். அப்போது ஒரு பந்து அவள் மேல் பட்டு தெரித்து கூரை மேல் போய் விழுந்தது. தெருவில் கிரிக்கெட் விளையாடும் பசங்களின் கைவண்ணம். அவர்களில் ஒரு வாளருந்தவன் இருக்கிறான். அவன் மதில் சுவர் மேல் முகம் காட்டி சாருவை பார்த்து சிரித்தான். என்னடா பந்துக்கா? உங்களுக்கு இதே வேலை? தெருவிலையா கிரிக்கெட் விளையாடுவாங்க? சச்சின்லாம் தெருவில் விளையாடிதான் பெரிய ஆளானாராம். அவன் பதிலை ரசித்தவள் வீட்டு கூரை நோக்கி கையை காட்டினாள். அடுத்த நிமிடம் அவன் மதில் மேல் ஏறி குரங்கு போல தாவி குதித்து கூரை மேல் ஏறி அந்த பந்தின் அருகே சென்று விட்டான். அப்போது அவன் கைப்பட்டு ஓடு ஒன்று உடைய அந்த இடத்தில் கிடந்த சாணி உருண்டை தடை விலகியது போல உருண்டு வந்து கச்சிதமாக சாருவின் தலைமேல் விழுந்து உடைந்து மோதிரம் மட்டும் தனியாக பிரிந்து அவள் காலடியில் விழுந்தது. அவளுக்குள் ஒரு குபீர் பரவசம். குடிந்து கையில் எடுத்தாள். அருகில் சாணி துகள்கள். அவளுக்கு புரிந்துவிட்டது. அப்பா வீசி எறிந்தது கூரையில் கிடந்திருக்கிறது. இப்போது பந்தை தேடிப்போன பையனால் தன் காலடிக்கே வந்துவிட்டது. அதை எடுத்து விரலில் அணிந்தபடி விறுவிறுவென்று உள்ளே வந்தாள். ஒரு புது தெம்பு உடம்புக்குள் புகுந்த மாதிரி கூட இருந்தது. நேராக திலகத்திடம் அதை காட்டினாள். அவளிடமும் பிரமிப்பு. எப்படி உன் கையில? அதுவா தேடி வந்து விழுந்துச்சுமா, கூரை மேலதான் கிடந்திருக்கு. அப்படியா? இது நம்மளை விட்டு போகாதுங்கிறது எவ்வளவு பெரிய உண்மை பாத்தியா? திலகத்தின் பேச்சை விஸ்வநாதனும் மறுக்க முடியவில்லை. சாரு அந்த குச்சி ஜோசியக்கார பெண் சொன்னதை ஒருமுறை நினைத்து பார்த்தாள். அப்படியே அவள் காலண்டரையும் பார்த்தாள். அன்று வெள்ளிக்கிழமை, மறுநாள் சனிக்கிழமை. ராம்குமார் அஞ்சி நடுங்கும் நாள். அவளுக்குள்ளும் ஒரு புது எண்ணம். அத்தியாயம் 12. இப்படியாக அந்த மோதிரம் எங்கள் குடும்பத்தை விட்டு செல்லவே இல்லை. பரம்பரை பரம்பரையாக கட்டில், பேனா, நகைகள், கடிகாரம் என்று சில பொருட்கள்தான் தொடரும். மோதிரமும் தொடர்ந்தது. எனக்கென்னவோ இப்படி தேடி வரும் ஒரு சக்தி மிகுந்த விஷயம் நல்லது மட்டுமே செய்ய முடியும் என்றுதான் தோன்றுகிறது. தாத்தாவின் பதவி ஆசை, அந்தஸ்து, காய்ச்சல், இதெல்லாம் தான் அவரது சரிவிற்கு காரணங்கள். நிச்சயம் என் பரம்பரையில் யாராவது ஒருவர் இந்த மோதிரத்தை புரிந்து கொண்டு இதை பயன்படுத்தி வெற்றிகரமாக திகழும் காலம் வரவேண்டும் என்பதுதான் என் விருப்பம். சோமநாத பிள்ளை. வழக்கம் போல ஆபீஸுக்குள் நுழைந்த சாரு அவளது கேபினுக்குள் நுழைந்த போது ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கே அவளது சீட்டுக்கு எதிர் சீட்டில் முன்பே வந்து ஒரு கஸ்டமரை போல காத்திருந்தார் ராஜரத்தினம். சார் நீங்களா? நானே தான். உட்காரு சாரு. என்ன சார் நீங்க போய் இங்க? இதுவும் ஏன் ஆபீஸ் தாமா, இங்கே நான் உட்காரலாம். சார் நான் அதுக்கு சொல்லல. நீ எதையும் சொல்லாத. நானும் ராம்குமார் கிட்ட பேசினேன். அவன் ஒரு வார்த்தை கூட தப்பு நடந்ததுன்னு சொல்ல மாட்டேங்கிறான், இல்லன்னு சொல்ல மாட்டேங்கிறான். அப்படியா? என்னம்மா அப்படியான்னு சாதாரணமா கேட்குற? இது என் பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். ஏற்கனவே எனக்கு குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லை. என்ன பாவம் செஞ்சேனோ? என் பெரிய பையன் போய் சேர்ந்துட்டான். என் தம்பியும் தன் 2 பசங்களை இழந்துட்டு நிக்கிறான். பெண் சாபம் பொல்லாததுன்னு தெரியும். ஆனா அது இவ்வளவு மோசமானதுங்கிறது தெரியாதுமா. சரி சார், அவர் என்ன கெடுத்ததை ஒத்துக்கிட்டா என்ன சார் செய்வீங்க? என்னம்மா கேள்வி இது? அவனை வெட்டி பொலி போட்டுருவேன். மொத்தத்துல அவர் நம்பிக்கைப்படி அவரால் இனி நல்ல விதமா வாழவே முடியாதபடி செஞ்சிருவீங்க, அப்படித்தானே? வாட் டு யூ மீன்? அதான் சொன்னேனே சார், ஒரு பம்பாய் சாமியார் இப்ப அவரை ஆட்டி வச்சிட்டு இருக்காரு. எவ்வளவோ படிச்சிருந்தோம், சில அனுபவங்கள் அவரை பெரிய முட்டாள ஆக்கிடுச்சு சார். அந்த சாமியார் ஆட்டி வைக்கிறத உன்னால நிரூபிக்க முடியுமா? இன்னைக்கு சனிக்கிழமை தானே?
அதுக்கு என்ன, இன்னைக்கு உங்க பிள்ளை நடுங்கிற நாள். நான் அவர் நடுக்கத்தை நிச்சயமா நீக்கிடுவேன். அப்போ உனக்கு அவன் மேல கோபமோ வருத்தமோ இல்லையா? நிச்சயமா இல்ல. ஆனா ஒருவேளை நான் நிரூபிச்ச பிறகும் அவர் இப்படியே தொடர்ந்தா நீங்க சொன்ன மாதிரி வெட்டி பழி போட்டுடலாம். தப்பே இல்ல. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ண போற? உங்க பிள்ளை இப்ப எங்க? வீட்ல இருக்கான். ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டவன் வெளியவே வரமாட்டேங்கிறான். அப்படியா? அவள் கேள்வியுடன் புறப்பட்டாள். ராஜரத்தினத்தின் வீடு தப்பு, பங்களா அதுவும் தப்பு, மாளிகை. கிட்டத்தட்ட நாயக்கர் மஹால் போல இருந்தது. சகஜமாக அதனுள் நுழைந்து ராம்குமார் அறைக்குள் நுழைந்த போது அவன் ஏராளமான அபின் மயக்கத்தில் சேரிலேயே தலை தொங்கி கிடக்க அமர்ந்திருந்தான். எதிரில் டிவியில் கிரிக்கெட் மேட்ச் யாரும் பார்க்காத நிலையில் சுவரியை ஒன்றுக்காக ஓடியபடி இருந்தது. ஓர் ஈரத்துணியை கொண்டு வந்து அவன் முகத்தை துடைத்த சாருலதா அவன் கண் திறக்கவும் மிக சகஜமாக பார்த்து கண் சிமிட்டினாள். அவனுக்கு அவளது செயல் பேரதிர்ச்சியாக இருந்தது. சாரு, நீயா? நானே தான் சார். நான் ஒரு தப்பும் பண்ணல. நிஜமா நான் ஒரு தப்பும் பண்ணல சாரு. நான் இப்ப எதுவும் சொல்லலையே. இல்ல, இப்ப நீ வந்திருக்கிறத பார்த்தா நியாயம் கேட்க நான் கண்ணகி இல்ல. உங்களை வளைச்சு பிடிக்க மாதவியும் இல்ல. நான் சாருலதா. நேற்றைய சம்பவம் என் வரையில ஒரு மோசமான அனுபவம். நானா விரும்பி வரல. கெட்ட நேரம்னு சொல்லுவாங்களே, அதுவோ என்னவோ. அதுக்காக நான் அழவும் மாட்டேன். கற்பு கத்திரிக்கான்னு புலம்பவும் மாட்டேன். கற்புங்கிறது மனசுல இருக்கணும், உடம்புலையும் இருக்கணும். என் வரையில நான் கற்போட நிச்சயமா இருப்பேன். அதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உங்களை கேட்க மாட்டேன். பண்ணிக்கிறேன்னு சொன்னா பாக்கியசாலின்னு நினைக்க மாட்டேன். மொத்தத்துல என்ன புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். எனிவே, என் வாழ்க்கையில முதலும் கடைசியுமான ஒரே ஆண் நீங்க மட்டும்தான். அது மட்டும் நிச்சயம். போகட்டும். இப்படி டயலாக் பேச நான் வரல. உங்க மூட நம்பிக்கையை பொய்யாக்க வந்திருக்கேன். இன்னைக்கு சனிக்கிழமை. என் கூட நீங்க கார்ல இந்த சிட்டியை சுத்த போறீங்க. எப்படி ஆக்சிடென்ட் ஆகுதுங்கிறதுக்குள்ளாரதான் மற்ற எல்லாமே இருக்கு. சாரு, ப்ளீஸ் எனக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க. எழுந்துருங்க, குளிச்சுட்டு கிளம்புங்க. ஆக்சிடென்ட்டை போய் டெஸ்ட் பண்றேங்கிறியே, ஒருவேளை அதுல நாம 2 பேருமே செத்து போயிட்டா? ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஒரு வகையில தண்டனை. என்னையே இழந்த பிறகும் கொஞ்சமும் காட்டிக்காம இருக்கிற எனக்கும் அது தண்டனையா இருந்துட்டு போகட்டுமே. சாரு, சும்மா சொன்னேன். பயப்படாம கிளம்புங்க. நீங்க வெளியே தெரியும்படி உட்கார்ந்தா போதும். நான் டிரைவ் பண்றேன். நிச்சயம் நமக்கு உயிர் போற அளவு ஆக்சிடென்ட் ஆகவே ஆகாது. அப்படி ஆயிட்டா எதிரியால எப்படி உங்ககிட்ட பணம் புடுங்க முடியும்? என்ன சொல்ற சாரு? எனக்கு புரியல. இப்ப புரியாது. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு பல உண்மைகள் தெரிஞ்சிடும். அதுல நிச்சயமான ஒண்ணு, உங்களுக்கு 80-90 வயசுங்கிறது. சாரு, ப்ளீஸ் சார், இன்னைக்கு ஒரு நாள் என் பேச்ச கேளுங்க ப்ளீஸ். அவன் அதன் பின் பேசவில்லை. தயாரானான். அந்த பென்ஸ் கார் சென்னை நகரில் எல்லா விஸ்தாரமான வீதிகளிலும் புகுந்து புகுந்து போய்க் கொண்டிருந்தது. சாருதான் ஓட்டிக்கொண்டிருந்தாள். பக்கத்தில் அவன் ஏனோ உம்மென்று இருந்தான். அவளிடமும் அப்படி ஓர் அமைதி. அதுவே அவனை குத்தி கிழித்தபடி இருந்தது. எப்படி ஒரு பெண்ணால் இப்படி இருக்க முடியும் என்று கூட தோன்றியது. இன்றைய உலகம் பெண்களை அதிகமாகவே தைரியசாலி ஆக்கிவிட்டதாய் தோன்றியது. அதே சமயம் அதை ஜீரணிக்க முடியாதபடி ஒரு கோழையாய் ஆகிவிட்டதும் அவனை குடைந்தது. உட்லண்ட்ஸில் காலை டிஃபன், அடையார் பார்க்கில் மதியம் லஞ்ச், மாலை நேரமோ மாமல்லபுரம் சாலையில். ஆமா, சனிக்கிழமையில எப்படிலாம் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு? அவள் அன்றைய மாலை வரை எதுவும் நடந்திராத நிலையில் மெல்ல வாய் திறந்தாள். பெரும்பாலும் நைட் டைம்ல. அதெல்லாம் எப்படி? பின்பக்கமாவா, முன்பக்கமாவா, இல்ல பக்கவாட்லையா? அவள் கேள்வியோடு காரை ஒரு வளைவில் திருப்பிய போது சற்றும் எதிர்பாராதபடி ஒரு கார் அவளின் காரின் முன் மோதி இப்படித்தான் என்பது போல கிரீச்சிட்டு நின்றது. அவளது முன் கண்ணாடி அப்படியே சுக்கு நூறாக நொறுங்கிட அவளும் அவனும் தலை குனிந்து கொண்டனர். இடித்தவனோ மலமளவென்று காரை பின்னுக்கு எடுத்து பக்கவாட்டில் புகுந்து தப்பிக்க பார்த்தான். அந்த நிலையிலும் கூட தாமதிக்கவில்லை. செல் நம்பரில் யாருடனோ பேசி அந்த நம்பரை சொன்னாள். அப்படியே காரை விட்டு இறங்கியவள் ராம்குமாரையும் ஒரு வெற்றி புன்னகையோடு பார்த்தாள். என்ன சாரு சிரிக்கிற? இது சிரிக்கிற நேரமா? அவன் கேட்டான். நிச்சயமா, நான் ஜெயிக்க போறேன், அதை நினைச்சுதான் சிரிக்கிறேன் என்றாள். எனக்கு புரியல. போக போக புரியும். இப்ப யாருக்கு ஃபோன் பண்ண? போலீஸுக்கா? ஆமா, டிராஃபிக் சூப்பரண்டுக்கு. ஒரு பிரயோஜனமும் இல்ல. சாரி சொல்லி இடிச்சவங்க கார் கண்ணாடியை ரிப்பேர் செஞ்சு தருவேன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அது முந்தி. இன்னைக்கு விஷயம் வேற. நீ பேசுறத பார்த்தா ஆக்சிடென்ட் ஒரு திட்டமிட்ட செயல். திட்டமிட்ட செயலா? எனக்கு யார் எதிரிங்க? எதிரிதான் இதை செய்யணுமா? உங்க வெல்விஷர்கள் கூட செய்யலாமே. என்ன உளர்ற? அப்பதானே நீங்க பயந்துகிட்டே இருப்பீங்க. அந்த வெல்விஷரும் தாயத்து மையின்னு எதையாவது செஞ்சு தந்து
முக்காலனா பெறாத விஷயத்துக்கு 3 லட்சம் 4 லட்சம் புடுங்க முடியும்? நீ என் குருநாதரை சொல்றியா? அவர் குருநாதர் இல்ல, எமகாதகர். அவள் சொல்ல கச்சிதமாக செல்போனும் அழைக்க காதை கொடுத்தாள். அம்மா, அந்த வண்டியை பிடிச்சிட்டோம். அர்ச்சனையும் ஆரம்பிச்சாச்சு. இடிச்சவன் கூலிக்கு மாரடிக்கிறவன் தான். 10 நிமிஷம் அடிக்கு தாங்க மாட்டான். அப்போ ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணா உண்மை தெரிஞ்சிடும். அப்படித்தானே சார்? நிச்சயமா, நானே பண்றேன் சார். செல்போனை ஆஃப் செய்தாள். மீண்டும் ஒரு சிரிப்பு சிரித்தாள். என்ன சாரு, ஹிட் பண்ணவனை போலீஸ் பிடிச்சிடுச்சா? பிடிச்சது மட்டும் இல்ல, அர்ச்சனை அபிஷேகம்னு எல்லாமே ஆரம்பமாயிடுச்சு. அடி உதையா, ஏன் பதறீங்க? உண்மை வெளியே வரும்போது பதறுங்க, அதுல தான் அர்த்தம் உண்டு. அவள் அவனை வார்த்தைக்கு வார்த்தை சீர் செய்தாள். சரியாக 15வது நிமிடம் அவளை முந்திக் கொண்டது செல்போன். மிஸ் சாரு, உங்க யூகம் ரொம்ப ரொம்ப சரி. அந்த பம்பாய் சாமியார் தான் பணம் கொடுத்து இடிக்க சொல்லியிருக்காரு. உங்க ஜேஎம்டி மாதிரியே அவர்கிட்ட நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் பிசிறு தட்டாம கச்சிதமா நெட்வொர்க் மாதிரி பண்ணியிருக்கான். ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட், ஒருத்தர் வீட்டுல தகடு புதைக்கிறது, இன்னொருத்தர் வீட்டுல பாம்பு விடுறது, ஆமை விடுறது. அதனால பயம், மன விவகாரம் இவற்றை செயற்கையா உருவாக்கி அதை தான் நீக்கிறதுங்கிறது அந்த சாமியார் பிளான். மறுபக்கம் போலீஸ் அதிகாரி ஒருவர் சொல்வது ராம்குமார் காதிலும் விழுந்தது. லவுட் வாய்ஸில் செல்லை ஆன் செய்திருந்தாள். தேங்க்யூ சார், நீங்க அடுத்த கட்டத்துக்கு போங்க. நான் அப்புறமா எங்க எம்டியோட வந்து உங்களை பார்க்கறேன் என்ற பதிலோடு செல்போனை அணைத்தவள் ராம்குமாரை ஒரு மாதிரி பார்த்தாள். அவனுக்கு அவளை பார்க்கவே வெட்கமாக இருந்தது. இந்த கார் இங்கே இருக்கட்டும், நான் ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு கிளம்புறேன். நீங்க ஒரு டாக்ஸி பிடிச்சு போங்க. தயவு செஞ்சு இனி அபின் சாப்பிட்றத விட்டுடுங்க. அதனால மனசு கெட்டு போய் என் மாதிரி பெண்களை விழுங்குற பாவத்தையும் என்னோட விட்டுருங்க. உங்க கம்பெனில ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க. நீங்க அவங்களுக்கு சோறு போடுற முதலாளி, கிட்டத்தட்ட கடவுள். கடவுளுங்கிறவரு நல்லவரா இல்லாட்டியும் கெட்டவரா இருக்கவே கூடாது. அப்புறம் மூடத்தனமான பயங்கள், அதனால தப்பு பண்ற முட்டாள்தனங்கள் நிச்சயம் இருக்கக்கூடாது. ஒரு பெட்டி கடையை வச்சு நடத்தி ஜெயிக்கவே பெரும்பாடுபட வேண்டியிருக்கு. ஒரு பெரிய நிறுவனத்தை உங்க அப்பா நடத்தி உலகத்தையே ஜெயிச்சுட்டு வர்றாரு. அவருக்கு உதவலன்னாலும் உபத்திரவம் செய்யாம இருங்க. ஏதோ என் மனசுல பட்டதை சொன்னேன். இனி உங்க கூடலாம் என்னால வேலை பார்க்க முடியாது. பார்த்தாலும் அது கையாலாகத்தனமா போயிடும். வரேன். சாருலதா தீர்க்கமான பேச்சோடு ஆட்டோ ஸ்டாண்டு நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அவனுக்கு சவுக்கால் அடித்த மாதிரி இருந்தது. சில நொடி வரை அவளையே பார்த்தபடி நின்றவன், சாரு சாரு நில்லு சாரு, ஐ எம் வெரி வெரி சாரி சாரு, நில்லு. என் தப்புக்கு நான் நிச்சயம் பரிகாரம் பண்ணிடுறேன் சாரு. வெக்கத்தை விட்டு சொல்றேன், நீ தான் என் மனைவி. நீ மறுத்தா நானும் காலம் பூரா இப்படியே இருந்துருவேன். அவனது பலமான குரல் கேட்டு சாலையில் போவோர் வருவோர் கூட அவர்களை பார்த்தனர். அதற்குள் ஆட்டோ வந்தது. அவள் அதில் ஏறிக்கொள்ள அவனும் ஓடிப்போய் ஏறினான். ஆட்டோ ஓடத் தொடங்கியது. அவன் முதலில் அவளது கைகளை பற்றினான். அவள் வெளியே பார்த்து கொண்டே அவனை தவிர்த்தாள். சட்டென்று குனிந்து அவள் கால்களை பிடித்தான் அவன். அவளுக்கு கூசியது. என்ன சார் இது, எழுந்திருங்க என்றாள். நிமிர்ந்த அவன் கண்களில் கண்ணீர். அவனது வேதனை இதயத்தில் இருந்து வருகிறது என்பது அவளுக்கும் புரிந்தது. ஒரு ஜேஎம்டி இப்படியெல்லாம் அழக்கூடாது என்று அவன் கண்ணீரை துடைத்தாள். அவன் அப்படியே இழுத்து அணைத்தான். அவள் மறுப்பு சொல்லவில்லை. ஆட்டோ டிரைவருக்கு ஒரு சினிமா பார்க்கிற மாதிரி இருந்தது. அவள் அவனை அணைத்த நிலையில் முதுகு பக்கமாக தன் விரலில் மின்னிய அந்த நீலக்கல் மோதிரத்தை பார்த்தாள். எல்லாம் இது செய்யும் மாயமா, இல்லை இதை நம்பி மனம் செய்யும் மாயமா என்பது மட்டும் அவளுக்கு புரியவில்லை. முற்றும்.